Hi students, welcome to Moon Academy. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம்னா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்போட முழு தேர்வு மாதிரி ஒரு 300 கேள்விகள் கொண்ட தொகுப்பை பார்த்துருந்தோம். ஸோ 60 ஃபுல் ரிவிஷன் பண்ணியாச்சு, 70 ஃபுல் ரிவிஷன் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பு. ஸோ 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 9 இயல்களையும் சேர்த்து ஒரு 300 கொஸ்டின் ரெடி பண்ணி அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ அமைய போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த 300 கேள்வியில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸையும் அதோட கரெக்டான ஆன்சர்ஸையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஒரு ஃபுல் ரிவிஷனாக நினச்சிக்கோங்க 8th புக்குக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்த்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா? ஸோ கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா பாரதியாரை பற்றி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்தியா விஜயா முதலிய கவிதைகளை எழுதியுள்ளார். அடுத்து சந்திரிகையின் கதை, தராசு, உரைநடை நூல்களை எழுதியுள்ளார். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞர், மரம் பாட வந்த மறவன் என சிறப்பிக்கப்படுகிறார். ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து நமக்கு 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கூற்று பாருங்களேன், இந்தியா விஜயா முதலிய கவிதைகளை எழுதியுள்ளான்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது கவிதைகள் கிடையாது, அவர் நடத்தின பத்திரிகைகள், இதழ்கள். ஓகேங்களா? ஸோ பாரதியார் நடத்தின பத்திரிகைகள் தான் என்னது, இந்தியாவும் விஜயாவும். ஓகேங்களா? அடுத்து கொடுத்துருக்க சந்திரிகையின் கதை, தராசு, இது ரெண்டுமே என்னதான் உரைநடை நூல்கள், அது சரிதான். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என சிறப்பிக்கப்படுகிறான், அதுவும் சரிதான். ஓகேங்களா? ஸோ இதில் ஆப்ஷன் எது கரெக்ட்னா கூற்று 2ம் 3ம் சரி. எது மட்டும் தப்பு, 1 மட்டும் தப்பு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், தொல்லை வினைதரு தொல்லை அகன்று. ஓகேங்களா? ஸோ இந்த கேள்வியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடிக்கோடிட்டுள்ள சொல்லின், அதாவது தொல்லைன்ற சொல்லோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், பழமை, துன்பம், ஏ மற்றும் பி இவற்றில் எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஏ மற்றும் பி. அதாவது தொல்லை என்ற பொருள் வந்து பழமையும் வரும், துன்பமும் வரும். 3வது கேள்வி, பொருந்தாத இணை எது? ஓகேங்களா? கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், வன்மொழி அப்படின்னா என்னது, வளமிக்க மொழி. அடுத்து என்னது, இசை, புகழ். ஆப்ஷன் சி, சூழ்களி, 7 கடலில் சூழப்பட்ட நிலப்பகுதி, வைப்பு நிலப்பகுதி. ஓகேங்களா? ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் தவறானது எது, பொருந்தாத இணை எதுனா சூழ்களி தான். ஓகேங்களா? சூழ்களினா என்னன்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள்னு அர்த்தம். சூழ்ந்துள்ள அறியாமை இருள். ஓகேங்களா? சூழ்நிலைனா என்ன மீனிங்கு, என்ன அர்த்தம்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள்னு அர்த்தம். நமக்கு அது மட்டும் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நிலம், தீ, நீர், பலி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என கூறும் நூல். ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் வந்து இந்த வரி வந்து எந்த நூலில் கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா தொல்காப்பியம். ஓகேங்களா? ஸோ நமக்கு தொல்காப்பியம்னா என்னென்னு தெரியுமில்ல, தமிழில் கிடைக்கப்பட்ட முதல் இலக்கண நூல், அதுதான். சிலப்பதிகாரம்னா என்னென்னு சொல்லுவோம், சிலப்பதிகாரத்தின் இன்னொரு பேர் வந்து என்னது, முத்தமிழ் காப்பியம். அதே மாதிரி அகநானூறு என்னன்னு சொல்லலாம், நெடுந்தொகைன்னு சொல்லலாம். அகநானூறு என்ற நூலின் மற்றொரு பேர் என்ன, நெடுந்தொகை. ஓகேங்களா? ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன, நிலம், தீ, நீர், பலி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என கூறும் நூல் எதுனா தொல்காப்பியம். அடுத்த கேள்வி பாருங்கள், 5வது கேள்வி, பொருந்தாத இணை எது? ஓகேங்களா? ஸோ 4 ஆப்ஷன் பாருங்கள், மயக்கம், கலவை, செய்யுள், பாட்டு, விசும்பு, வானம், மரபு, தவறாமை. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மயக்கம், கலவை கரெக்ட்னா கரெக்டான ஆன்சர். விசும்பு, வானம் கரெக்டுனா கரெக்டான ஆன்சர். செய்யுளுக்கு பாட்டு கரெக்டுனா கரெக்டான ஆன்சர். மரபுக்கு தவறாமைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது மட்டும் தப்பு. மரபுனா என்ன வரணும்னா வழக்கம். ஓகேங்களா? ஸோ மரபுனா என்ன பதில் வரணும்னா வழக்கம்னு வரணும். அதுக்கு பதிலாக நமக்கு தவறாமைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொருந்தாத இணை எதுனா மரபு, தவறாமை. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 6வது கேள்வி வந்து என்ன, கூற்றை கவனி. தொல்காப்பியம் பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். 3 அதிகாரங்களை கொண்டது, 9 இயல்களை கொண்டது. ஓகேங்களா? ஸோ இதான் இந்த 3 கூற்று. இந்த 3 கூற்றில் எது சரினா, தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எதுனா தொல்காப்பியம், இது கரெக்டு. 3 அதிகாரங்களை கொண்டது, ஓகே, இதுவும் கரெக்டு. 9 இயல்களை கொண்டதுன்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இது மட்டும் தப்பு.
ஓகேங்களா. ஸோ தொல்காப்பியம் 27 இயல்களை கொண்டது. ஓகேங்களா. தொல்காப்பியம் மிக பழமையான இலக்கண நூல், 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டது தொல்காப்பியம். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டு கூற்று மட்டும் தப்பு. ஸோ அப்போ இதுக்கான ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ 1, 2 சரி. ஓகேங்களா. அடுத்து 7வது கேள்வி பாருங்கள். பொருந்தாத இணை எது? ஓகேவா. ஸோ சிங்கம் குருளை, யானை கன்று, ஆடு கன்று, புலி பரல், மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது எது கரெக்ட்னா சிங்கம் குருளை கரெக்டு, புலி பரல் கரெக்டு, யானை கன்று கரெக்டு, ஆடுக்கு என்ன வரும்னா ஆடு வந்து குட்டின்னு வரும், ஆடு குட்டி. ஓகேங்களா. ஸோ ஆட்டுக்கு வந்து ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்களா, அதான் அது. ஸோ பொருந்தாத இணை எது? சி, ஆப்ஷன் சி தான் பொருந்தாத இணை. அடுத்த பொருந்தாத இணை எதுன்னு பாருங்கள். இது வந்து என்னது? மிருகங்களோட ஒலிப்பு முறை. புலி வந்து என்னது? உருமும், பசு கத்தும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். ஓகேங்களா. ஸோ இதில் தப்பானது எதுனா ஆப்ஷன் பி, பசு கத்தும்ங்கிறது தான் தப்பு. பசு வந்து என்ன பண்ணும்னா கதரும். புலி உரும்பும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு வந்து என்ன பண்ணும்? கதரும். அடுத்த கேள்வி 9th பாருங்கள். கிபி 7ஆம் நூற்றாண்டில் கிடைக்கக்கூடியவை யாவை? ஓகேங்களா. ஸோ கிபி 7ஆம் நூற்றாண்டில் நமக்கு கிடைக்கக்கூடியவை என்னென்னா செப்பேடுகள். ஓகேங்களா. ஸோ அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் கிபி 7ஆம் நூற்றாண்டில் நமக்கு எது கிடச்சிருக்குன்னா செப்பேடுகள் கிடைக்கப்பட்டிருக்குன்னு. அடுத்து பாருங்கள் 10வது கேள்வி. கூற்றை கவனி. கல்வெட்டுகளிலிருந்து நம்ம படித்ததை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. ச எனும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்படவில்லை. எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு இல்லை. ஓகேங்களா. ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் எதுனா அனைத்தும் சரி. நமக்கு கிடைக்கப்பட்ட கல்வெட்டுகளில் சா எனும் வடமொழி எழுத்தும் இருக்குது. மெய்யை குறிக்கிறதுக்காக அவங்க புள்ளி வச்ச எழுத்தை பயன்படுத்தவே இல்லை எந்த ஒரு கல்வெட்டுலையும். எகர ஒகர குறில் நெடிலில் வந்து வேறுபாடுகள் கிடையாது. ஏனா ஏதான், ஓனா ஓதான். ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி, இதுக்கு ஆப்ஷன் என்னது? அனைத்தும் சரி. அடுத்து 11வது கேள்வி பாருங்கள். கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்பொதி என கூறும் நூல் எது? ஓகேங்களா. ஸோ கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்பொதி அப்படின்னு கூற நூல் எதுனா சிலப்பதிகாரம். ஓகேங்களா. அடுத்து 12வது கேள்வி பாருங்கள். தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என கூறும் கல்வெட்டு எது? ஓகேங்களா. தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என கூறும் கல்வெட்டு எதுனா அறச்சலூர் கல்வெட்டு. ஓகேங்களா. தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் இருந்துக்குன்னு எந்த கல்வெட்டில் சொல்லியிருப்பாங்கன்னா அறச்சலூர் கல்வெட்டில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 13வது கேள்வி பாருங்கள். ஓலைகளில் எழுதும்போது வளைகோடுகளை அதிகம் பயன்படுத்தினர். இது கூற்று. காரணம் பாருங்கள். ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூற்று காரணம் சொன்னால் ஓலைகளில் எழுதும்போது வளைகோடுகளை அதிகம் பயன்படுத்தினர் கரெக்டானது. ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது ரொம்ப கடினம், இதுவும் சரி. ஸோ இதுக்கு ஆப்ஷன் எதுனா ஆப்ஷன் சி, கூற்று சரி, காரணமும் சரி, சரியான விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 14வது கொஸ்டின். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர் யார்? ஓகேங்களா. நம்ம தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தம் செஞ்சவர் யாருன்னா ஆப்ஷன் பி, வீரமாமுனிவர். ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். தமிழ் எழுத்துக்கள் இப்பொழுதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது. ஓகேங்களா. ஆப்ஷன் பாருங்கள். ஓவியக்கலை, இசைக்கலை, அச்சுக்கலை, நுண்கலை. இந்த 4 ஆப்ஷனில் எது ஆன்சர்னா ஆப்ஷன் சி, அச்சுக்கலை தான் ஆன்சர். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற எது காரணமாக அமைந்ததுன்னா அச்சுக்கலை. அடுத்து 16வது கேள்வி பாருங்கள். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா தந்தை பெரியார் அவர்கள். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? தந்தை பெரியார். பெருஞ்சித்திரனாரை நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்னா பாவல ரேரு. வஉசி யாருன்னா தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர். தமிழ்நாட்டின் திலகர் யாருன்னா வஉசி. ஓகேங்களா. பாரதிதாசன் தெரியுமில்ல, புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அடுத்து பாருங்க. தமிழ்நாட்டில் சொல் என்பதற்கு டிராஸ் என்று பொருள். தமிழ்நாட்டில் சொல் என்பதற்கு என்னவென்று பொருள்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. சொன்றி, சோறு, நெல், உயிர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா நெல். அப்போ சொல்லுக்கு என்னன்னு சொல்லலாம், நெல்லும்னு சொல்லப்படுது. அடுத்து எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என கூறும் நூல் யாது? எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என கூறும் நூல் எதுனா
தொல்காப்பியம். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என கூறியவர் தொல்காப்பியர். 40 நெடில்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் கூறியவர் நன்னூலார். நோ து குறில்களும் சேர்த்து 42 என நன்னூலார் கூறுகிறார். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஓரெழுத்து ஒரு மொழி 7 எழுத்துக்கள், நெட்டெழுத்து 7 தான் இருக்குன்னு சொன்னவர் யாருன்னா தொல்காப்பியர். அடுத்து 40 நெடில் எழுத்துக்களும் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும்னு சொன்னவர் யாருன்னா நன்னூலார். அது மட்டும் இல்லாமல் நோ தூங்குற 2 குறில் எழுத்துக்கள் சேர்த்து மொத்தம் 42 இருக்குன்னு சொன்னது நன்னூலார். நன்னூலார்னா யாரா, நன்னூல் அப்படிங்கிற நூலை எழுதிய பவணந்தி முனிவர். பவணந்தி முனிவர். ஓகேங்களா. ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் என்னன்னா அனைத்தும் சரி, மூன்றுமே சரி. 3 கூற்றுகளில் கூறியவர் அதை முதல் கூற்றக்கூடிய தொல்காப்பியர், 2 கூற்றையும் யார் தான், நன்னூலார் தான் கூறியிருப்பார். அடுத்து 20வது கேள்வி பாருங்க. ஆமா என குறிக்கப்படுவது எதுனா ஆப்ஷன் சி காட்டுப்பசு. ஆமா என்று குறிக்கப்படுவது எது, காட்டுப்பசு. கொஸ்டின் நம்பர் 21. அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமையை புரிபவன் யார்? அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் யாருன்னா ஏவலன். எய்ப்பன்றி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. எய்ப்பன்றி என்பது யாருன்னா என்ன அர்த்தம்னா முள்ளம்பன்றின்னு அர்த்தம். எய்ப்பன்றினா என்ன, முள்ளம்பன்றி. ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து கூற்றை கவனிங்க. ஈரா இளங்கோவனாரை பற்றிய கூற்றுகள். செந்தமிழ் அந்தணர் என அழைக்கப்படுகிறார். தேவநேயம் எனும் நூலை தொகுத்துள்ளார். மதுரையில் திருவள்ளுவர் தவச்சாலை பாவாணர் நூலகம் அமைத்துள்ளார். ஓகேங்களா. ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் ஏ 1, 2 மட்டும்தான் சரி. செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுவரும் ஈரா இளங்கோவனார் தான். தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவரும் இளங்கோவனாராக தான். ஆனால் இவர் மதுரையில் திருவள்ளுவர் தவச்சாலையை பாவாணர் நூலகத்தை வச்சிருக்க மாட்டார். எங்கே வச்சிருப்பாருன்னா திருச்சிக்கு அருகில், திருச்சி டிஸ்ட்ரிக்டில், திருச்சிக்கு அருகில் அல்லூர், திருச்சிக்கு அருகில் அல்லூர்ன்ற ஊரில் தான் என்ன வச்சிருப்பாரு, திருவள்ளுவர் தவசாலையும் பாவாணர் நூலகத்தை வச்சிருப்பாரு. ஸோ கூற்று 1, 2 சரி. அடுத்து 24வது கேள்வி பாருங்க. தவறான ஒன்றை தேர்ந்தெடு. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடையின மெய் 6 தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஸோ இதில் தவறானது எதுனா ஆப்ஷன் சி. மீதி 3மே கரெக்ட். ஓகேங்களா. ஆப்ஷன் சி மட்டும்தான் தப்பு. தலையை இல்லை, கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. எது, இடையின எழுத்துக்கள் கழுத்தை கொண்டு பிறக்கின்றன. அடுத்து 25வது கேள்வி பாருங்க. கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து எது? கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து எதுனா இவ். ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 26வது கேள்வி பாருங்க. பொறுத்துக. இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இந்து, இத்து இந்து. ஓகேங்களா. ஸோ இதுக்கெல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க எப்படி இந்த எழுத்துக்கள் தோன்றுதுன்ட்டு. ஸோ இக்கு இங்குன்னா நாவின் முதல் அன்னத்தின் அடி. ஓகேங்களா. ஸோ அடுத்து இச்சு இஞ்சு எங்கன்னா நாவின் நடு அன்னத்தின் இடை. இட்டு இன்னு எங்கன்னா நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இத்து இந்து எங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. ஸோ ஆப்ஷன் என்னன்னா 3, 1, 4, 2 தான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 27வது கேள்வி பாருங்க. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம். ஓகேங்களா. ஸோ ஆயுத எழுத்து எந்த இடத்துல பிறக்கும்னா ஆப்ஷன் ஏ தலையில தான் பிறக்கிறது ஆயுத எழுத்து. அடுத்து 28வது கேள்வி பாருங்க. பொருந்தா இணை எது? 4 ஆப்ஷனில் பொருந்தாத இணை எது? பூப்பரி, பால் பருகு, தண்ணீர் குடி, முறுக்குத்தின். 4மே கரெக்டாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ இதுக்கு பொருந்தாத இணை எதுனா ஆப்ஷன் ஏ பூ பறிங்கிறதுல. பூவை நம்ம என்ன பண்ணணும்னா கொய்து வரணும். பூ கொய்ன்னு சொல்லுவாங்க. கொய்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ பூ பறி வராது, பூவை கொய்தல் அதுதான் வரும். அடுத்து பாருங்க 29. பொருந்தாத இணை எது? ஓகேங்களா. ஸோ ஆந்தை அலரும், காகம் கரையும், கூகை குளரும், கோழி கூவும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு எது பொருந்தாத இணைனா ஆப்ஷன் சி கோழி தான் தப்பான ஆன்சர். என்ன வரும்னா சேவல் தான் கூவும். இது கோழி கூவும்னு கொடுத்துருக்காங்க, சேவல் தான் கூவும். ஸோ பொருந்தாத இணை எது? கோழி கூவும். ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 30வது பாருங்க. பொருந்தாத இணை எது? கல்வெட்டு எபிகிராஃப், ஒலியன் ஃபோனிம், சித்திரை எழுத்து பிக்டோகிராஃப், அகராதியல் ஆர்டிகுலரி ஃபீனோட்டிக்ஸ்.
ஃபோனெட்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தப்பான ஆன்சர் எதுனா அகராதியல் தான். ஏன்னா மீது எல்லாமே கரெக்டு. அகராதியல்னா நம்ம என்ன வரணும்னா லெக்சிகோகிராஃபின்னு வரணும். அகராதியல்னா என்னது? லெக்சிகோகிராஃபின்னு வரும். அப்போ ஆர்டிகுலேட்டிவ் ஃபோனெட்டிக்ஸ்னால் என்னன்னா ஒலி பிறப்பியல். ஒலி பிறப்பியல். அப்போ இதுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அகராதியல்னா என்ன வரணும்? லெக்சிகோகிராஃபி. ஆர்டிகுலேட்டிவ் ஃபோனெட்டிக்ஸ்னால் என்னது? ஒலி பிறப்பியல். அடுத்து 31வது கேள்வி பாருங்கள். கூற்றை கவனி. வாணிதாசனை பற்றிய கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என புகழப்படுகிறார். இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலோ கவிஞரேரு பாவலர் மணி என்று அழைக்கப்படுகிறார். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னா அனைத்தும் சரி. 3 கூட்டுமே கரெக்டு தான். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த்தும் அவர் தான், இயற்பெயர் அரங்கசாமி எத்திராசலோவும் கரெக்டு தான், கவிஞரேரு பாவலர் மணி ரெண்டுமே அவரோட சிறப்பு பெயர்கள். 32வது கேள்வி பாருங்க. வாணிதாசன் நூல்களில் பொருந்தாதது எது? ஓகேங்களா? தமிழச்சி, கொடிமுல்லை, நெடுவானம், குழந்தை ஓவியம். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் எதுனா குழந்தை ஓவியம். இது மட்டும்தான் பொருந்தாத நூல். ஏன்னா இவர் எழுதின நூல் வந்து என்னன்னா குழந்தை இலக்கியம். குழந்தை இலக்கியம் தான் யார் எழுதியிருப்பார்? வாணிதாசன் அவர்கள் எழுதியிருப்பார். அடுத்த கேள்வி பாருங்க. 33. செஞ்சொல் மாதிரின் வள்ளைப்பாட்டிற்கு ஏற்ப முளவை மீட்டுவது எது? செஞ்சொல் மாதிரின் வள்ளைப்பாட்டிற்கு ஏற்ப முளவை மீட்டுவது எதுனா ஓடை. ஆப்ஷன் பி ஓடைங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 34வது கேள்வி பாருங்க. பொருந்தாத இணை எது? ஈரம் இரக்கம், நன்சை நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம், புன்சை குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம், வள்ளைப்பாட்டு அறுவடை செய்யும் போது பாடப்படும் பாட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் பொருந்தாத இதை என்னன்னா இணை எதுனா ஆப்ஷன் டி வள்ளைப்பாட்டு தான். ஓகேங்களா? ஸோ வள்ளைப்பாட்டு தான் என்னன்னா நெல் குத்தும் போது பாடப்படும் பாட்டு. அறுவடை செய்யும் போது பாடுற பாட்டு இல்லை. அறுவடைக்கு அப்புறம் நெல் குத்துவாங்கல்ல, நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல், அறுவடை செய்யும் போது கிடையாது. அப்போ வள்ளைப்பாட்டுனா என்ன? நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல். ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி 35 பாருங்க. செஞ்சொல் மாதர் வள்ளைப்பாட்டின் அப்படின்ற இதில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் கண்டுபிடிங்க. செஞ்சொல் அப்படின்ற சொல்லுக்கான பொருளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம என்ன போடுவோம்? செம்மையான சொல் அப்படின்னு போடுவோம். ஆனால் அது தப்பு. ஆப்ஷன் சி திருந்திய சொல் அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான விடை. அடுத்து 36வது கேள்வியை பாருங்கள். பொருந்தாத இணை எது? ஓகேங்களா? முதல் இணை பாருங்கள். முகில் மேகம், சேகரம் கூட்டம், பின்னம் வருந்தி, காலம் யமம் யமன் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பொருந்தாத இணை என்னன்னா ஆப்ஷன் சி பின்னம்ங்கிறது தான். பின்னம்னா என்னன்னு வரணும்னா சேதம். பின்னம்னா என்ன? சேதம்னு வரணும். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? வருந்தின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. 37. நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை பாடும் பாடல். ஓகேங்களா? ஸோ நாட்டில் பெரிய பஞ்சம் ஏற்படும் போது மக்கள் பாடுற துயரங்களை பற்றி பாடுற பாடல்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கும்மி பாடல்கள், ஆப்ஷன் பி பஞ்ச கும்மிகள், ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி, ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. அதாவது மக்கள் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் பாடுற பாடல் என்னன்னா கும்மி பாடல்களும் பஞ்ச கும்மிகளும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி 38 பாருங்க. முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸை ஓட்டிவிடும். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸை ஓட்டிவிடும்னா பாலனையா காலனையா ஆற்றலையா நலத்தையானா காலனை. ஸோ காலன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? யமன். முன்னாடி கேள்வியில் பார்த்துருப்போம். இங்கே இருக்கு பாருங்க. காலன்னா என்ன யமன்னு அர்த்தம். அதாவது நம்ம நல்லா உடற்பயிற்சி செஞ்சோம், கரெக்டான உணவுகள் எடுத்துட்டோம்னா யமனை ஓட்டி விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க. 39. ஸ்குவாமிஷ் பழங்குடியினர் எந்த நாட்டில் வாழ்ந்தவர்கள்? சுக்வாமிஷ் பழங்குடியினர் எந்த நாட்டில் வாழ்ந்தவர்கள்னா அமெரிக்கா நாட்டில் வாழக்கூடிய பழங்குடியினர். ஓகேங்களா? அடுத்து 40வது கேள்வி. தமிழக பழங்குடிகள் என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழக பழங்குடிகள் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பக்தவத்சல பாரதி. பக்தவத்சல பாரதி. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. 41. செவ்விந்தியர்கள் நிலத்தை எவ்வாறு மதிக்கின்றனர்? ஓகேங்களா? செவ்விந்தியர்கள் வந்து நிலத்தை எவ்வாறு மதிக்கிறாங்க? தாயாகவா தந்தையாகவா தெய்வமாகவா தூய்மையாகனா செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ தந்தையை அவங்க எதை மதிக்கிறாங்கன்னா வானத்தை, வானம். நிலத்தை வந்து தாயாகவும் வானத்தை வந்து தந்தையாகவும் செவ்விந்தியர்கள் மதிக்கின்றனர். அடுத்து 42வது கேள்வி. ஆள் அளப்பு என்பது? ஆள் அளப்பு என்பதுனா என்னன்னா காடர்களின் வேட்டையாடும் முறையா,
காடர்கள் பேசும் மொழியா, காடர்கள் எழுத்து முறையா, இல்லை இவற்றில் எதுவும் இல்லையானா? ஸோ ஆள் அழைப்பு என்பது காடர்கள் பேசும் மொழி. காடர்கள் பேசும் மொழிக்கு பேர் தான் என்னது? ஆள் அழைப்பு. அடுத்து 43வது கேள்வி பாருங்க. யானையோடு பேசுதல் எனும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யார்? யானையோடு பேசுதல் எனும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யாருன்னா ஆப்ஷன் சி வா கீதாங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 44 காலத்தை வெளிப்படையாக காட்டாத வினைமுற்று எந்த வினைமுற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காலத்தை வெளிப்படையாக காட்டாத வினைமுற்று எதுனா குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று தான் காலத்தை வந்து என்னவா காட்டாது? வெளிப்படையாக காட்டாது. அடுத்து 45வது கேள்வி பாருங்க. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினைமுற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இதில் வினைமுற்றுனா ஒரு வினை முடிஞ்சிருக்கணும். இதில் முடிஞ்சிருக்க வினை என்னது தான்? மேய்ந்ததுங்கிறது தான் வினை. அது முடிஞ்சிருச்சு, மேய்ந்தது. ஸோ ஆப்ஷன் டி மேய்ந்தது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள் 46வது கேள்வி. கூற்றை கவனி. ஏவல் வினைமுற்றை பற்றிய கூற்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு முன்னிலையில் வரும், ஒருமை பண்பை வேறுபாடு உண்டு, விகுதி பெற்றே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 இது பார்க்குறோம். அப்போ ஏவல் வினைமுற்றுனா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு செயலை செய்யுமாறு ஏவல் ஒரு செயலை செய்யுமாறு கூறுவது தான் ஏவல் வினைமுற்று. கூறுவது ஒரு செயலை செய்யுமாறு கூறி அந்த செயல் முடிஞ்சிருக்கணும். அதான் என்னது? ஏவல் வினைமுற்று. ஓகேங்களா? ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? முன்னிலையில் வரும், அடுத்து ஒருமை பன்மை வேறுபாடு இருக்கும், அடுத்து விகுதி பெற்றே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 1,2 சரி. 3வது ஒன்று தப்பு. விகுதி பெற்று வரணும்னு அவசியம் கிடையாது. விகுதி பெற்றே வரணும்லாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1, 2 மட்டும்தான் சரி. கூற்று 1, 2 சரி. அடுத்த கேள்வி 47 பாருங்க. பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது? கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஏவல் வினைமுற்று சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. செல்க, ஓடு, வாழ்க, வாழிய. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி ஓடுங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட்டு பாருங்க. உலக ஈர நில நாள் எதுனா பிப்ரவரி 22. உலக ஓசோன் நாள்னா செப்டம்பர் 16. உலக இயற்கை நாள்னா அக்டோபர் 3. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 5ன்னு கொடுத்துருக்காங்களே, இதுதான் தப்பு. ஆப்ஷன் டி உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 5 தான் தவறானது. அடுத்து கேட்டார் என்பதன் வேர் சொல் எது? ஓகேங்களா? கேட்டார் என்பதன் வேர் சொல் என்னன்னா ஆப்ஷன் பி கேளுங்கிறது தான் அதோட வேர் சொல். அடுத்து 50வது கேள்வி பாருங்க. பொருந்தாத இணை எது? வேலி பள்ளத்தாக்கு, திக்கட் புதர், லோக்கஸ்ட் வெட்டுக்கிளி, பட் மலைமுகடு. ஓகேங்களா? ஸோ இதை படிக்கும்போதே தெரிஞ்சிருக்கும். பட்டுங்கிறது தான் தவறானது. ஆப்ஷன் டி தான் தப்பு. ஏன்னா பட்டுனா என்னதுன்னு அர்த்தம்? மொட்டுன்னு அர்த்தம். மொட்டு, பூவோட மொட்டு சொல்லுவோம்ல, அந்த மொட்டு தான் என்னது? பட். ஸோ அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. 51 பாருங்க. சமன் செய்து சீர்தோக்கும் கோல் போல் அமைந்துள்ள ஒருபால் கோடாமை சான்றோருக்கு அணி. இந்த திருக்குறளில் பயின்று வரக்கூடிய அணி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த இடத்துல போலுங்கன்றது வெளிப்படையாக வந்துருச்சு. அப்படி போலுன்ற வார்த்தை வந்துட்டாலே அது என்ன அணினா ஓமை அணி. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 52வது கேள்வி பாருங்க. பயனில்லாத கலர் நிறத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? ஓகேங்களா? ஸோ பயனே இல்லாத கலர் நிறத்துக்கு யார் வந்து சமமாக கூறப்பட்டிருக்காங்கன்னா வலிமையற்றவரா, கல்லாதவரா, ஒழுக்கமற்றவரா, அன்பில்லாதவரான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி கல்லாதவர் தான் இதுக்கு சரியான ஆன்சர். பயனில்லாத கலர் நிறத்துக்கு யார் ஒப்பிடுறாங்க? கல்லாதவரை ஒப்பிடுறாங்க. அடுத்து 53வது கேள்வி பாருங்க. வழியில் நிலைமான் வள்ளுரமும் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இதில் பயின்று வந்துள்ள அணி யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 53வது கேள்விக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி இல் பொருள் உவமை அணி. அடுத்து 54வது கேள்வி. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது யாது? புகழாலும் பழியாலும் அறியப்படுவது யாதுன்னா அடக்கமுடைமையா, நானுடைமையா, நடுவு நிலைமையா, பொருளுடைமையான்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி நடுவு நிலைமை தான் கரெக்டான ஆன்சர். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. அடுத்து 55வது கேள்வி. கூற்றை கவனி. திருவள்ளுவரை பற்றி கொடுத்து பெருநாவலர், முதற்பாவலர், நாயினர் என சிறப்பு பெயர் பெற்றவர். அறத்துப்பால், பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என 4 இயல்களை கொண்டது. பொருட்பால், களவியல், கற்பியல் என 2 இயல்களை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். பெருநாவலர், முதற்பாவலர், நாயனர் என சிறப்பு பெயர் பெற்றவர் தான் யார்? திருவள்ளுவர். அது கரெக்டு. ஓகேங்களா?
மொத்தம் திருக்குறளில் எத்தனை பால் இருக்குன்னா 3 பால். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு சொல்லுவாங்க. அதில் ஒவ்வொன்றுக்கும் இயல்கள் வரும். அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய இயல்கள் வந்து மொத்தம் 4: ஆயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இந்த 4மே என்னது கரெக்டு. அடுத்து பொருட்பாலில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, களவியல், கற்பியல். இது 2மே தப்பு. பொருட்பாலுக்குரிய இயல்கள் என்னன்னா அரசியல். மொத்தம் இதில் வந்து 3 இயல்கள் வரும்: அரசியல், அமைச்சியல், ஒளிபியல். இதில் பொருட்பாலில், அறத்துப்பாலில் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல்னு மொத்தம் 4 இயல்கள் இருக்குது. பொருட்பாலில் அரசியல், அமைச்சியல், ஒளிபியல்னு 3 இயல்கள் இருக்குது. இன்பத்துப்பாலில் தான் களவியல், கற்பியல்னு 2 இயல்கள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 1,2 தான் சரி. அடுத்து 56வது கேள்வி பாருங்க. வருமுன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி யாதன்? ஆப்ஷன் ஏ ஓமை அணி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 57 கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி பிரிது மொழிதல் அணி தான் சரியான ஆன்சர். அடுத்து 58 உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுதான்? ஆப்ஷன் பி திருக்குறள் தான் சரியான விடை. அடுத்து 59 விலங்கோடு டேஸ் அணையர் டேஸ் கற்றாரோடு ஏனையவர். ஸோ அந்த 2 டேஷில் வந்து எந்த வார்த்தையை போட்டால் குரல் கம்ப்ளீட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. மக்கள் பயவாவா, மக்கள் இலங்கு நூலா, நீக்கி காண்கிருப்பினா, எல்லாருக்கும் மட்டும்னா விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 60வது கேள்வி பாருங்கள். விதித்தல் பொருளில் வரும் வேங்கோல் வினைமுற்று எந்த இடத்தில் வராது? ஸோ விதித்தல் பொருளில் வரக்கூடிய வேங்கோல் வினைமுற்றை வந்து எந்த இடத்துல வராதுன்னா தன்மையில் வராது. ஏன்? ஆப்ஷன் ஏ தன்மையில் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஸோ தனக்கு தானே கட்டளை போட்டுக்க முடியாது. ஆப்போசிட்டை முன்னிலையில் இருக்கவங்களோ இல்லை படற்கையில் நிறைய பேர் தூரத்தில் இருக்கவங்களுக்கோ அதான் என்ன பண்ண முடியும்? விதித்தல் பொருளில் வினைமுற்றம் பண்ண முடியும். அடுத்து 61 நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை? ஸோ நீலகேசி கூறக்கூடிய நோயோட வகைகள் எத்தனை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 3 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 62 பாருங்க. பொருந்தாத இணை எது? ஸோ 4 ஆப்ஷனில் பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. பிணி துன்பம், போர்தல் நல்லறிவு, திரியோக மருந்து சாவா மருந்து, உவச்சமம் அடங்கி இருத்தல். ஓகே, உவச்சமம் என்னது? அடங்கி இருத்தல். ஸோ இதில் பொருந்தாத இணை எதுனா ஆப்ஷன் சி திரியோக மருந்து தான் பொருந்தாத இணை. திரியோக மருந்துனா சாவா மருந்து கிடையாது, 3 யோக மருந்துன்னு அர்த்தம். 3 யோக மருந்துன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் சி தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். அடுத்து 63 பாருங்கள். கூற்றை கவனி நீலகேசியை பற்றி. ஐஞ்சிறுங்காப்பியங்களில் 1 சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு இந்த 3 ஆன்சருமே கரெக்டு. ஸோ 63 கூட்டுமே சரிங்களா? அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். அடுத்து 64வது கேள்வி. நீலகேசி கூறும் மருந்துகளில் பொருந்தாதது எது? ஓகேங்களா? ஸோ பொருந்தாததுன்னா நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். நம்ம மேலேயே பார்த்த மொத்தம் எத்தனை மருந்து தான் இருக்குது? 3 மருந்துன்னு சொல்லுவாங்க. நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். பொருந்தாதது எதுனா நம்பிக்கை தான் பொருந்தாத மருந்து. அடுத்து 65 பாருங்கள். பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. மட்டு அளவு, சுண்ட நன்கு, வையம் உலகம், பேணுவையில் தடுமாறுதல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி தான் தவறான இணை, பொருந்தாத இணை. காரணம் என்னன்னா பேணுவையல்னா என்னென்னா பாதுகாத்தல்னு அர்த்தம். பேணுவையல்னா என்னது? பாதுகாத்தல். தடுமாறுதல் அல்ல, பாதுகாத்தல், பேணுதல்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 66 பாருங்கள். கூற்றை கவனி. தேசிய விநாயகனார் கவிமணி என சிறப்பிக்கப்படுகிறார். குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தார். 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். ஸோ 3 கூற்றுமே சரி. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். 67 கவிமணி நூல்களுடன் தொடர்பற்றது எது? ஓகேங்களா? கவிமணி நூல்களுடன் தொடர்பற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மருமக்கள் வழி மான்மியம், ஆசிய ஜோதி, கதர் பிறந்த கதை, குழந்தை இலக்கியம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எது ஆன்சர்னா தொடர்பற்றதுன்னா ஆப்ஷன் டி குழந்தை இலக்கியம் தான் தொடர்பற்றது. இது வந்து யார் எழுதிய நூல்? நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி வாணிதாசன் எழுதிய நூல் தான் என்னது?
குழந்தை இலக்கியம். மீதி இருக்கக்கூடிய 3 நூல்களுமே கவிமணி அவர்களால் எழுதப்பட்ட நூல்கள். அடுத்த கேள்வி பாருங்க 68. நோய் நாடி நோய் முதல் நாடி என கூறியவர் யார்? நோய் நாடி நோய் முதல் நாடி என கூறியவர் யாருன்னா ஆப்ஷன் பி, திருவள்ளுவர் தான் இந்த வாசகத்தை கூறியிருப்பார். அடுத்து 69. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீட்சியாகவே உள்ளது. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீட்சியாகவே உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, உணவின் நீட்சியாகவே உள்ளது தான் என்னது மருந்து. அடுத்து 70 கேள்வி பாருங்க. நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துபவை எவை? நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துபவை பெருமுளையா, சிறுமுளையா, பான்ஸா, இல்லை இவற்றில் எதுவும் இல்லையானா ஆப்ஷன் பி, சிறுமுளை தான் இதுக்கு சரியான பதில். ஓகேங்களா. அடுத்து 71. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு தேவையான குருதியின் அளவு யாது? மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு தேவையான குருதி அளவு எவ்வளவுன்னா ஆப்ஷன் ஏ 700 ml, 750 ml, 800 ml, 900 ml. ஆப்ஷன் சி 800 ml தான் சரியான பதில். அடுத்து 72 பாருங்க. மூளையின் இடப்பக்க செயல்பாட்டுடன் தொடர்பற்றது எது? மூளையின் இடப்பக்க செயல்பாட்டுடன் தொடர்பற்றதுன்னா மொழி அறிவா, கவிதை எழுதுதலா, பிரச்சனைகளை அலசுதலா, சதுரங்கமான்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு எது ஆன்சர்னா ஆப்ஷன் பி, கவிதை எழுதுதல் தான் தொடர்பற்றது. இது வலது பகுதியோட செயல்பாடு. கவிதை எழுதுறது என்னது வலது பகுதியோட செயல்பாடு. மொழி அறிவு, பிரச்சனைகளை அலசுதல், சதுரங்கம் இது எல்லாமே எதுனா இடப்பக்கத்தோட தொடர்புடையது. அடுத்த கேள்வி 73 பாருங்க. மூளையின் வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் உள்ளவர்கள். மூளையோட வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க என்னவா இருப்பாங்க? கணக்கு ஆசிரியர்களா, இந்திய ஆட்சி பணியா, பட்டய கணக்கர்களா, நடிகர்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் டி, நடிகர்கள் தான் சரியான ஒன்று. வலது பகுதி யார் யாருக்கு அதிகமாக வேலை பார்க்குதோ அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்க? நடிகர்களாக ஆயிடுவாங்களாம். அடுத்து கேள்வி 74. சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை வருடம் தூங்குகிறான்? சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை வருடங்கள் தூங்குகிறான்னா 20 வருடம். ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். 75. கூற்றை கவனி. சுஜாதா பற்றிய கூற்றுகள். இயற்பெயர் வரதராஜன், மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு வகிக்கிறார், என் இனிய இந்திரா, மீண்டும் ஜூனோ, ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்ற பல நூல்களை எழுதியுள்ளார். ஓகேங்களா. ஸோ இதில் தேர்ட் ஆப்ஷன் 3வது குற்றம் சரி, 2வது குற்றம் சரி. ஆனால் அவருடைய இயற்பெயர் சுஜாதாவோட இயற்பெயர் என்னன்னா ரங்கராஜன். சுஜாதாவோட இயற்பெயர் என்ன? ரங்கராஜன். ஸோ அப்போ என்னதுதான் ஆப்ஷன் பி, கூற்று 2, 3 தான் சரி. அடுத்து 76வது கேள்வி பாருங்க. பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்பது எத்தனை வகைப்படும்? பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்பது எத்தனை வேணும்? பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்பதுன்னு ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுவோம்? எச்சம்னு சொல்லுவோம். பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்பது என்னன்னு சொல்லுவோம்னா எச்சம்னு சொல்லுவோம். அது எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் ஏ, 2 வகைப்படும். அடுத்த கேள்வி பாருங்க 77. காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மற்றும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் யாது? காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மற்றும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் எதுனா ஆப்ஷன் பி, குறிப்பு வினையெச்சம். அடுத்து 78. எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது. எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எதுனா முற்றெச்சம். ஆப்ஷன் சி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். 79. கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் எது? கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் எதுனா ஆப்ஷன் டி, பார்த்தங்கிறது தான் பெயரெச்சம். மீதியெல்லாம் வினையெச்சத்தில் வந்துடும். 80. தவறான ஒன்றை தேர்ந்தெடு. விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல், கிணறு வெற்ற பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு, பசுமரத்து ஆணி போல தற்செயல் நிகழ்வு, உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை. ஓகேங்களா. ஸோ இதில் பொருந்தாது என்னன்னா ஆப்ஷன் சி, பசுமரத்து ஆணி போல தான் பொருந்தாது. அதுக்கு அர்த்தம் தற்செயல் நிகழ்வு கிடையாது, மனதில் ஆழமாக பதிதல், எளிதாக. ஓகேங்களா. ஸோ ஆழமாக இல்லைன்னா எளிதாக பதிதல், எளிதாக மனதில் ஆழமாக பதிதல். அடுத்து பாருங்க 81. பொறுத்துக்க. நடந்து, பேசிய, எடுத்தனன் உண்டான், பெரியன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா நடந்துனா என்னென்னா வினை எச்சம். ஓகேங்களா. ஸோ பேசியனா என்னென்னா பெயர் எச்சம். எடுத்தனன் உண்டான் அப்படின்னா என்னதுன்னா முற்றெச்சம். அடுத்து பெரியன்னா என்னது? குறிப்பு பெயரெச்சம். ஸோ ஆப்ஷன் என்னென்னா 4, 3, 1, 2 ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 82 பாருங்க.
அழகிய மரம் என்பது எந்த எச்ச வகையை சேர்ந்தது? அழகிய மரம் என்பது எந்த எச்ச வகையை சேர்ந்ததுன்னா ஆப்ஷன் ஏ பெயரெச்ச வகையை சேர்ந்தது. ஆப்ஷன் ஏ பெயரெச்ச வகைங்கிறது இதுக்கு சரியான பதில். அடுத்து 83 பாருங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஊமை தொடர் எதை விளக்குதுன்னு கேட்டிருக்காங்க. தடையின்றி மிகுதியாகவா, வெளிப்படைத்தன்மையா, தற்செயல் நிறுவா, பயனற்ற செயலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், வெளிப்படைத்தன்மை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்னது? வெளிப்படைத்தன்மை தான் இதுக்கு சரியான பதில். 84 தலைமைச் செயலகம் என்ற நூலை எழுதியவர் யார்? தலைமைச் செயலகம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா ஆப்ஷன் சி சுஜாதாங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 85 பொருந்தாதது எது? மில்லட்ஸ் மூலிகை, ஜீன் மரபணு, ஆன்டிபயாட்டிக் நுண்ணுயிர் முறிவு, அலர்ஜி ஒவ்வாமை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பொருந்தாது எதுனா ஆப்ஷன் ஏ மில்லட்ஸ் தான் பொருந்தாது. மில்லட்னா என்னன்னா சிறுதானியங்கள். மில்லட்ஸ்னா என்ன? சிறுதானியங்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க 86வது கேள்வி. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே என்ற பாடலை பாடியவர் யார்? செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்தூக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே அப்படி கூறியவர் யாருன்னா ஆப்ஷன் சி து அரங்கன் தான் இதுக்கு சரியான பதில். அடுத்து 87வது கேள்வி. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழெழுத்து டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழெழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறதுனா வட்டெழுத்து. ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 88 கீழ்கண்டவற்றில் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றில் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடு. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், தமிழச்சியின் கத்தி. மொத்தம் 4 இருக்குங்களா? ஸோ இதில் ஆன்சர் எதுனா தமிழச்சியின் கத்தி மட்டும்தான். ஏன்னா இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் இது 3ஐயும் யார் எழுதியிருப்பாங்கன்னா ஈரா இளங்குமரனார் எழுதியிருப்பார். ஈரா இளங்குமரனாரின் நூல்கள் அது. ஓகேங்களா? தமிழச்சியின் கத்தி யார் எழுதின நூல்? பாரதிதாசன் எழுதிய நூல். ஸோ இப்போ பொருந்தாது எது? தமிழச்சியின் கத்தி. ஆப்ஷன் சி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். 89 நீளுழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நீளுழைப்புன்ற சொல்லை பிரித்து எழுதுனா நமக்கு எது கிடைக்கும்னா நீள் கூட்டல் உழைப்பு. ஓகேங்களா? ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரே மாதிரி பார்த்துக்கோங்க. நீள் உழைப்பு, அதாவது ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நீள் கரெக்டாக கொடுத்துருப்பான், நான் என்ன கொடுத்துருப்பான்? அழைப்புன்னு கொடுத்துருப்பான். அதை பார்த்து மாற்றி போட்டுறக்கூடாது. அடுத்து 90வது கேள்வி. வாணிதாசனுக்கு எந்த அரசு செவாலியர் விருது வழங்கியது? வாணிதாசனுக்கு எந்த அரசு செவாலியர் விருது வழங்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த அரசுனா ஆப்ஷன் பி பிரெஞ்சு அரசுனா இதுக்கு கரெக்டான பதில். அடுத்து பஞ்சகும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? பஞ்சகும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னா சே ராசு. யாருங்க? சே ராசு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 92வது கேள்வி. நீலகேசி எந்த காப்பியத்திற்கு எதிராக எழுதப்பட்ட காப்பியம்? நீலகேசி எந்த காப்பியத்திற்கு எதிராக எழுதப்பட்ட காப்பியம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி குண்டலகேசிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர். 93 தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு எதனை பயன்படுத்தினர்? தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு எதனை பயன்படுத்தினார்கள்னா ஆப்ஷன் ஏ தாவரங்களை தான் பயன்படுத்தினாங்க. அடுத்து 94 உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய் எது? உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய் எதுனா ஆப்ஷன் டி இரத்த கொதிப்பு. 95 கூற்று 1 படிங்க. கண்களை திறப்பது, தலையை திருப்பும் போது கண்களை நிலை நிறுத்துவது ஆகிய தன்னிச்சையான செயல்களை மூளையை பார்த்து கொள்கிறது. ஏப்பம் விடுதல், இருமல், தும்பல், கொட்டாவி, வாந்தி ஆகியவற்றிற்கு மூளைக்கு பதிலாக முதுகெலும்பு இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 கூற்றுமே சரி. 2 கூற்றுமே சரி. ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 தான் இதுக்கு சரியான பதில். 96 நமது மனநிலை எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை மாறுகிறது? நமது மனநிலை எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை மாறுதுன்னா 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை மாறுகிறது. ஆப்ஷன் சி 90 நிமிடங்கள் தான் இதுக்கு சரியான பதில். 97 நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யாது? நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யாருன்னா நலம் கூட்டல் எல்லாம். என்ன ஆன்சர்? நலம் கூட்டல் எல்லாங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ 98 உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என்ற பாடல்கள் கவிமணியின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் எந்த நூலில் இருக்குன்னா ஆப்ஷன் ஏ மலரும் மாலையும். அந்த நூலில் தான் என்ன இருக்குது? உடலில்
உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவரான்ற பாடல் வரிகள் இருக்கிறது. அடுத்த கேள்வி பாருங்க 99. இருதிணை ஐம்பால் மூவிடங்களும் பொதுவாய் வருவது. இருதிணை ஐம்பால் மூவிடங்களிலும் பொதுவாய் வருது என்ன வினைமுற்றுனா வியங்கோள் வினைமுற்று. ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது? பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எதுனா ஆப்ஷன் ஏ படித்தான். ஏன்னா அந்த காலம் வந்து என்னது முடிஞ்ச காலமாக இருக்கணும். ஆப்ஷன் ஏ படித்தான்றது தான் இதுக்கு சரியான பதில். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 8th புக்கில் இருக்கக்கூடிய இயல் 1, 2, 3 அதில் உள்ள முக்கியமான ஒரு 100 கொஸ்டினை பார்த்துட்டோம். 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் 1, 2, 3 உள்ள முக்கியமான 100 கேள்விகளை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பு உள்ள இயல் 4, 5, 6 அதில் உள்ள முக்கியமான 100 கேள்விகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல. இவ்வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல. இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ நாலடியார் என்ற நூல் தான் இந்த வரி இடம்பெற்றிருக்கிறது. 2வது கேள்வி பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா குமரகுருபரரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? முதல் கூற்று பாருங்க. இவர் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். கந்தர் கலிவெண்பா, சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி எம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். ஓகேங்களா? இதுவும் கரெக்டு. 3வது நீதிநெறி விளக்கம், கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்களை கொண்டது தான் என்னது நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம், கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்களை கொண்டது. ஸோ இதுவும் என்னது கரெக்டு. ஸோ அப்போ 3 கூற்றுமே கரெக்டுனால இதுக்கு ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள். மற்றோர் அணிகலன் வேண்டாமாம் முற்ற. இந்த வரியில் அடிகோடிட்ட சொல்லின் பொருளை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. எந்த இதுனா முற்ற. ஓகேங்களா? ஸோ முற்ற என்பதன் பொருள் என்னென்னா ஆப்ஷன் சி ஒளிரன்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி 4வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா ஆலங்குடி சோமு அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சோமு வந்து ஒரு திரைப்பட பாடல் ஆசிரியராக பணியாற்றியவர். கரெக்டு. திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடியில் பிறந்தார் அப்படிங்கிறது தப்பு. தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றுள்ளார். கரெக்டு. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன்ல என்ன சார் தப்புனா இவர் ஆலங்குடியில் தான் பிறந்தார். அதனால தான் ஆலங்குடி சிவமுன்னு பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் அது வந்து திருச்சி மாவட்டம் கிடையாது, சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடியில் பிறந்திருக்கார். ஸோ அப்போ எது எது கரெக்டு? கூற்று 1, 3 சரி. ஆப்ஷன் சி 1, 3 தான் சரி. அடுத்த கேள்வி 5வது கேள்வி பாருங்கள். என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார். என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார். ஆப்ஷன் ஏ சோம்பல், ஆப்ஷன் பி அகம்பாவம், ஆப்ஷன் சி வருத்தம், ஆப்ஷன் டி வெகுளி. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி அகம்பாவம் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த 6வது கேள்வி பாருங்கள். ஐநா அவையின் முதல் பெண் தலைவராக விளங்கியவர் யார்? ஐநா அவையின் முதல் பெண் தலைவராக விளங்கியவர் யாருன்னா ஆப்ஷன் சி விஜயலட்சுமி பண்டிட். ஓகேங்களா? ஆப்ஷன் சி விஜயலட்சுமி பண்டிட் தான். எந்த வருஷம் இருந்திருப்பாங்கன்னா 1953. 1953 விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் ஐநா அவையின் முதல் பெண் தலைவராக பொறுப்பேற்றிருப்பாங்க. அடுத்து 7வது கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. இயற்கை ஓவியம் அத்துப்பாட்டு கரெக்ட். இயற்கை இன்பக்களம் கலித்தொகை கரெக்ட். இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் கரெக்ட். இயற்கை தவம் மணிமேகலைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் தப்பு. ஓகேங்களா? ஸோ இயற்கை தவம் என்று எந்த நூல் அழைக்கப்படும்னா சிந்தாமணி. இயற்கை தவம் எது? சிந்தாமணி தான் இயற்கை தவம். ஸோ ஆப்ஷன் டி அதுதான் நமக்கு பொருந்தாத இணை. அடுத்த கேள்வி பண்ணுங்க. 8வது கேள்வி. இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் எது? இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த நூல்னா பெரிய புராணம். ஆப்ஷன் சி பெரிய புராணம் தான் என்னது இயற்கை அன்பு. ஓகேங்களா? ஸோ சிலப்பதிகாரத்தை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னு எதைனா சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் குறிப்பிட்டிருப்பாங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலை என்ன சொல்கிறாங்க? இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள்னு சொல்கிறாங்க. கம்பராமாயணத்தை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இயற்கை பரிணாமம்னு சொல்லியிருப்பாங்க.
இயற்கை பரிணாமம். சரிங்களா? அப்போ 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் எதுனா பெரிய புராணம். ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 9th ஒன் பாருங்க. ஏடென்ற கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்ற கல்வி என பாடியவர் யார்? ஏடென்ற கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்ற கல்வி என பாடியவர் யாருன்னா ஆப்ஷன் டி குலோத்துங்கன் தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து 10வது கேள்வி பாருங்க. புற உலக ஆராய்ச்சிக்கு கொழுக்கொம்பு போன்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொழுக்கொம்பு போன்று செயல்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு? புற உலக ஆராய்ச்சிக்கு. இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி அறிவியல் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 11வது கேள்வி பாருங்க. தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்படுபவர் யார்? தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்படுபவர் யாருன்னா தமிழ் தென்றல் எல்லாத்துக்குமே தெரியும். யாருன்னா திரு கல்யாண சுந்தரனார் அவர்கள். அப்போ ஊவேசா வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தமிழ் தாத்தா. தமிழ் தாத்தா. முடியரசன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி. திராவிட நாட்டின் வானம்பாடி. அண்ணாவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா தென்னகத்து பெர்னாட் ஷா. தென்னகத்து பெர்னாட் ஷா. ஸோ எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா திருவிக்கா. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா முடியரசன். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா ஊவேசா. தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா அண்ணா அவர்கள். ஓகேங்களா? அடுத்த கேள்வி 12வது கேள்வி பாருங்க. திருவிக்கா நூல்களில் பொருந்தாதது எது? ஓகேங்களா? திருவிக்கா எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது? மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும். இது வந்து திருவிக்கா எழுதிய நூல் தான். பெண்ணின் பெருமை இதுவும் என்னன்னா திருவிக்கா அவர்கள் எழுதிய நூல் தான். முருகன் அல்லது அழகு இதுவும் திருவிக்கா எழுதிய நூல். திருவிக்கா எழுதாத நூல் எதுனா ஆப்ஷன் சி சாப விமோசனம் தான் இந்த கேள்விக்கான பதில். அது 13வது கேள்வி பாருங்க. ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் யார்? ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா ஆப்ஷன் பி குப்புசாமி அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. அடுத்து 14வது கேள்வி. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? கேள்வி என்னது? வேற்றுமை எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் டி 8 வகைப்படும். வேற்றுமை எத்தனை வகைப்படும்னா 8 வேற்றுமை. முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமைன்னு சொல்லி மொத்தம் 8 வேற்றுமை இருக்கு. எழுவாய் வேற்றுமை என அழைக்கப்படுவது எது? நல்லா பார்த்துக்கோங்க. எழுவாய் வேற்றுமை 15வது கொஸ்டின். எழுவாய் வேற்றுமை என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. எழுவாய் வேற்றுமை என அழைக்கப்படுவது எதுனா முதல் வேற்றுமை. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 8 வேற்றுமைன்னு சொல்லியாச்சு. அதில் முதல் வேற்றுமையை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா எழுவாய் வேற்றுமை. அதே மாதிரி கடைசி வேற்றுமை என்ன சொல்லுவாங்கன்னா விழி வேற்றுமை. 8 வேற்றுமையில் இந்த 2 வேற்றுமைகளுக்கு மட்டும்தான் உருபுகள் இருக்காது. வேற்றுமை உருபுகள் இருக்காது. மீது இருக்கக்கூடிய 6 வேற்றுமைகளுக்கும் உருபு இருக்கும். அதே மாதிரி 2வது வேற்றுமைக்கும் பேர் இருக்கு. எழுவாய் வேற்றுமையா? இதுக்கு பேர் வந்து செய்யப்படு பொருள் வேற்றுமை. செய்யப்படு பொருள் வேற்றுமை. ஓகேங்களா? ஸோ முதல் வேற்றுமைக்கு பேர் என்ன? எழுவாய் வேற்றுமை. 8வது வேற்றுமைக்கு பேர் என்ன? விழி வேற்றுமை. 2வது வேற்றுமைக்கு பேர் என்னன்னா செய்யப்படு பொருள் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? எழுவாய் வேற்றுமை என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ முதல் வேற்றுமை தான் எழுவாய் வேற்றுமை. அடுத்து 16வது கேள்வி பாருங்க. தமிழ் நமக்கு உயிரை போன்றது. இதில் வேற்றுமை எந்த பொருளில் வருகிறது? ஓகேங்களா? ஸோ இதில் வேற்றுமை பயன்படுத்திருக்காங்க. எந்த பொருளில் வருதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த பொருள் வருதுன்னா ஒத்தல். ஓகேங்களா? ஸோ வேற்றுமை வந்து இது எந்த பொருள் வந்திருக்குன்னா ஒத்தல் பொருள் வந்திருக்கு. ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 17வது கேள்வி பாருங்க. இரண்டாம் வேற்றுமை எத்தனை வகையான பொருளில் வரும்? இரண்டாம் வேற்றுமை எத்தனை வகையான பொருளில் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை வகையான பொருள் வரும்னா 6. இரண்டாம் வேற்றுமை வந்து 6 வகையான பொருளில் வரும். ஸோ அது என்னென்னு பாருங்க. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. அதாவது இரண்டாம் வேற்றுமை வந்து 6 வகையான பொருள் வரும். என்னன்னா ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி 6ங்கிறது தான் சரியான பதில். அடுத்து 18வது கேள்வி பாருங்க.
உடல் நிகழ்ச்சி பொருளில் வருவது எத்தனையாவது வேற்றுமை? உடல் நிகழ்ச்சி பொருளில் வருவது எத்தனையாவது வேற்றுமை? முதல் வேற்றுமையா, இரண்டாம் வேற்றுமையா, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி மூன்றாம் வேற்றுமை தான் கரெக்டான பதில். கேள்வி நம்பர் 19, கூலிக்காக வேலை, இதில் பயின்று வரும் வேற்றுமை உருபு யாது? கூலிக்காக வேலை, இதில் பயின்று வரும் வேற்றுமை உருபு யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி நான்காம் வேற்றுமை உருபு. ஓகேங்களா? ஸோ முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு இல்லைன்னு சொல்லியாச்சு. 2, 3, 4, 5, 6, 7 சொன்னோம்ல. இதுக்கு வந்து என்னென்னா ஐ, ஆல், கு, இன், அது, கண், இதுதான் அந்த வேற்றுமை உருபுகள்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய இருக்கும். நான் முக்கியமாக பயன்படுத்தப்படுறது இந்த 6 தான். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சார் பண்ணியிருக்காங்கன்னா கூலிக்கு ஆக வேலை. ஸோ என்ன வந்திருக்கு? கூ வந்திருக்குங்களா? கூ வந்து எதோட வேற்றுமை? நான்காம் வேற்றுமை. ஸோ அதுதான் இது நான்காம் வேற்றுமையான உருபு. அடுத்த கேள்வி பாருங்கள், 20வது கேள்வி. ஐந்தாம் வேற்றுமையுடன் தொடர்பற்றது எது? ஐந்தாம் வேற்றுமையுடன் தொடர்பற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் தொடர்பற்றது. ஸோ எது எது வரும்னா, ஐந்தாம் வேற்றுமையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரும், எல்லை வரும், ஒப்பு வரும். வராதது எது? பகை மட்டும் வராது. பகை வந்து நான்காம் வேற்றுமை பொருளில் வரக்கூடியது. அடுத்து 21வது கேள்வி. அண்ணன் என்பதை அண்ணா என்றும் புலவர் என்பதை புலவரே என்றும் மாற்றி வழங்குவது எதுனா விழி வேற்றுமை. என்னது? விழி வேற்றுமை. ஆப்ஷன் டி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 22வது கேள்வி பாருங்கள். கிழமை பொருளில் வரும் வேற்றுமை எது? கிழமை பொருளில் வரும் வேற்றுமை எதுனா ஆப்ஷன் டி ஆறாம் வேற்றுமை தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து 23வது கேள்வி. விழி வேற்றுமை எனப்படுவது எத்தனாவது வேற்றுமை? ஸோ நம்ம பார்த்தது தான். விழி வேற்றுமை எனப்படுவது எத்தனாவது வேற்றுமை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொன்னோம்? முதல் இது வந்து எழுவாய், கடைசி இது வந்து விழி வேற்றுமை. ஆப்ஷனில் பாருங்கள், நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை தான் இருக்குது. எட்டாம் வேற்றுமை கொடுக்கல. ஸோ ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை தான் இதுக்கு சரியான பதில். அடுத்து 24வது கேள்வி பாருங்கள். அறத்தான் வருவதே இன்பம், இத்தொடரில் எந்த வேற்றுமை பயின்றுள்ளது? அறத்தான் வருவதே இன்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எது பயின்று வந்திருக்குன்னா மூன்றாம் வேற்றுமை பயின்று வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். மலர் 25வது கேள்வி பாருங்கள். மலர் பானையை வணைந்தாள், இத்தொடர் எந்த பொருளை குறிக்கிறது? ஸோ மலர் வந்து பானையை வணைஞ்சிருக்காங்கன்னா செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். இது வந்து என்னது? உருவாக்குதல் பொருளை குறிக்கிறது. உருவாக்குதல் பொருள்னா என்ன பொருள்னா ஆக்கல்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ ஆக்கல் தான் இதுக்கு சரியான பதில். 26 நேர்கூற்றுகளில் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் வருவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுனா இரட்டை மேற்கோள் குறி. ஓகேங்களா? நேர்கூற்றுகளில் செய்யுள் அடிகளையோ இல்லை பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் வர்றது எதுனா இரட்டை மேற்கோள் குறி. 27வது கேள்வி பாருங்கள். இல் என்னும் உருபு இடப்பொருளில் வருவது. இல் எனும் உருபு இடப்பொருளில் வந்தால் அது எத்தனாவது வேற்றுமைனா ஏழாம் வேற்றுமை. ஓகேங்களா? ஆப்ஷன் டி ஏழாம் வேற்றுமை தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 28வது கேள்வி பாருங்க. பொறுத்துக. மூன்றாம் வேற்றுமை கேட்டிருக்காங்க. மூன்றாம் வேற்றுமை எதுனா மண்ணால். 3 நான்காம் வேற்றுமைக்கு எது ஆன்சர்னா ராமனுக்கு. கூ வந்திருக்குங்களா? ஸோ 1. ஐந்தாம் வேற்றுமைக்கு எது வரும்னா ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். 4 ஆறாம் வேற்றுமைக்கு என்ன வரும்னா பாரியினது தேர். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன? 3, 1, 4, 2. ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 29வது கேள்வி பாருங்கள். உடைய என்னும் சொல்லுறுப்பை கொண்டது எது? உடைய என்னும் சொல்லுறுப்பை கொண்டது எதுனா ஆப்ஷன் சி ஆறாம் வேற்றுமை தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 30வது கேள்வி பாருங்கள். பொருந்தாத இணை எது? ஆப்ஷன் ஏ ஆர்னமெண்ட் அணிகலன் கரெக்டு. டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு கரெக்டு. பஞ்சுவேஷன் நிறுத்தற்குறி கரெக்டு. 4வது ஆப்ஷன் என்னன்னா அவேர்னஸ்னால் என்ன வரணும்? விழிப்புணர்வுன்னு வரணும். அவேர்னஸ்னால் என்னது? விழிப்புணர்வு. அதுக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க? சீர்திருத்தம் கொடுத்துருக்காங்க. சீர்திருத்தத்துக்கு இணையான ஆங்கில வார்த்தை என்னன்னா ரிஃபார்ம்ஸ். சீர்திருத்தத்துக்கு இணையான ஆங்கில வார்த்தை எது? ரிஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். 31 கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. யாரை பற்றி கொடுத்துருக்காங்க? சுந்தரரை பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் நம்பியாரூரர் தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுகிறார். கரெக்டான பதில். தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இதுவும் கரெக்டு. இவரின் பாடல்
5ஆம் தலைமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. செகண்ட் கூற்று மட்டும் தப்பு. ஏன்னா இவருடைய பாடல் வந்து 7ஆம் திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது. சுந்தரரின் பாடல்கள் 7ஆம் தலைமுறையில் வைக்கப்பட்டுள்ளது. ஸோ ஆப்ஷன் கூற்று 1, 3 தான் சரி. ஸோ ஆப்ஷன் சி 1, 3 தான் சரி. அடுத்த கேள்வி பாருங்க. 32வது பொருந்தாத இணை எது? ஓகேங்களா. ஸோ பண்ணா என்னது? இசை, கரெக்டு. முரளும்னா என்னது? முழங்கும், கரெக்டு. மத வேலங்கள்னா முதிர்ந்த மூங்கில்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தப்பு. கனகச்சுனினா பொன்வண்ண நீர்நிலை, இதோ கரெக்டு. மத வேலங்கள்னா என்னன்னா மத யானை கூட்டம்னு அர்த்தம். மத யானை கூட்டம். ஸோ அதுக்கு கூட நமக்கு முதிர்ந்த மூங்கில்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தவறானது. அடுத்து 33 தே கூட்டல் வாரம் என்பது. தே கூட்டல் வாரம் என்பதுன்னு என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க. ஸோ இனிய இசை பொருந்திய பாடல். ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 34வது கேள்வி பாருங்க. கூற்றை கவனி. கலித்தொகை பாடல்களுடைய கூற்று. கலித்தொகையை பற்றி கேட்டிருக்காங்க. 8 தொகை பாடல்களில் ஒன்று சரி. கலிப்பா எனும் பாடல் வகையால் பாடப்பட்டது சரி. தொகுத்தவர் வந்து நல்லந்தோனார், அதுவும் சரி. 150 பாடல்களை கொண்டது, அதுவும் சரி. ஸோ கொடுக்கப்பட்ட 4 கூற்றுமே சரி. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி என்பதுதான் இதற்கான பதில். அடுத்து 35வது கேள்வி பாருங்க. பொருந்தாத இணை எது? அளந்தவர்னா வறியவர், செராமைனா வெறுக்காமை, பேதையார்னா உறவினார், பொறைனா ஒருமை, 4 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் எது தவறான பதில்னா பேதையார்னா உறவினர் கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் தப்பு. பேதையார்னா யாருன்னா அறிவற்றவர். ஸோ இதுதான் என்னது? பொருந்தாத இணை. அடுத்து 36வது கேள்வி பாருங்க. பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். ஓகேங்களா. ஸோ போற்றார்னா யாருன்னா நமக்கு அவங்க பகைவர்னு அர்த்தம். ஆனால் கேள்வியை நல்லா படிக்கணும். அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல்ல காணணும். ஸோ போற்றார்னா பகைவர், அதுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. ஸோ பகைவருக்கு எதிர்ச்சொல் என்னன்னா நண்பர். ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான பதில். 37வது கேள்வி பாருங்க. பொருந்தாதது எது? பண்பு எனப்படுவது யாதெனில் சான்றோர் வழி நடத்தல் சரி. அன்பு எனப்படுவது யாதெனில் உறவுகளை வெறுக்காமை சரி. அறிவு எனப்படுவது அறிவுடையாருடன் பழகுதல், அது தவறு. செறிவு எனப்படுவது வாக்கை காப்பாற்றுதல், இது கரெக்ட். ஸோ அறிவு எனப்படுவதுனா என்னன்னா அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல். அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்தல், அதுதான் என்னது? அறிவு எனப்படுவது. ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான பதில். அடுத்து 38 பொறுத்துக்க பாருங்க. சிந்து சமவெளி, ஆதிச்சநல்லூர், செம்பியன் கண்டியூர், கீழடி, இங்கெல்லாம் இருந்து என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிந்து சமவெளி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா பானை ஓடுகளை கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேங்களா. ஆதிச்சநல்லூர்லேருந்து முதுமக்கள் தாளிகள் 3. அடுத்து என்னது 1. அடுத்து செம்பியன் கண்டியூர், அங்கிருந்து என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா கலை அழகு மண்கலங்கள், செகண்ட் 1. கீழடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா சுடுமண் கலங்கள். ஸோ ஆன்சர் என்ன? 3, 1, 2, 4. ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க 39வது கேள்வி. திருவை என்பது யாது? திருவைனா என்னன்னா பானை செய்யும் சக்கரம். ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 40வது கேள்வி பாருங்க. மண்பாண்ட கலையின் வளர்ச்சி நிலை. மண்பாண்ட கலையின் வளர்ச்சி நிலை என்னன்னு கேட்குறாங்க. சுடுமண் சிற்பக்கலை, டெரகோட்டா, ஏ அண்ட் பி, இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, ஏ அண்ட் பி ரெண்டுமே சரி. சுடுமண் சிற்பக்கலையும் வரும், டெரகோட்டாவும் வரும். அடுத்து 41வது கேள்வி பாருங்க. கைவினை பொருட்கள் செய்ய பயன்படும் மூங்கில் வகை. கைவினை பொருட்கள் செய்ய பயன்படும் மூங்கில் வகை எதுனா ஆப்ஷன் சி, கூட்டு மூங்கில் தான் இதுக்கு சரியான பதில். கூம்போடு மீப்பாய் கலையாது என கூறும் நூல் எது? கூம்போடு மீப்பாய் கலையாது என கூறும் நூல் எதுனா ஆப்ஷன் பி, புறநானூறு தான் இதுக்கு சரியான பதில். அடுத்து 43வது கேள்வி பாருங்க. கலாமஸ் ரொட்டாங் என்பது என்னது? கலாமஸ் ரொட்டாங் என்பது என்னன்னா மூங்கில். மூங்கிலோட தாவரவியல் பெயர். மூங்கிலோட தாவரவியல் பெயர் தான் என்னது? கலாமஸ் ரொட்டாங். அடுத்து 44வது கேள்வி பாருங்க. கடம்பன் பானையை என்ன பண்ணானா? செய்தானா, உடைந்தானா, பனைந்தானா, சுட்டானான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கடம்பன் பானையை பனைந்தான். ஆப்ஷன் சி தான் இருக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 45வது கேள்வி பாருங்க. தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வார் கூறும் நூல். தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வார் கூறும் நூல் எந்த நூல் கூறியிருக்கும்னா ஆப்ஷன் சி, தேவாரம் தான் கூறியிருக்கும். ஓகேங்களா. அடுத்து 46வது கேள்வி பாருங்க. நல்லியால் மறுப்பின்
மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் என்று புறநானூறு பாடலில் அடிகோடிட்ட சொல் குறிப்பது. ஓகேங்களா? ஸோ இது அடிகோடிட்ட சொல் எதுனா பாணன். பாணன்னா யாருன்னா இசைக்கருவிகள் மூலம் பாடல் பாடுவோர். ஆப்ஷன் சி இருக்குது பார்த்தீங்களா? இசைக்கருவிகள் மூலம் பாட்டு பாடுறவங்க தான் யாருன்னா பாணன். அடுத்து 47வது கேள்வி பாருங்க. ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படும் கருவிகள் யாது? ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படும் கருவிகள் எதுனா ஆப்ஷன் சி கஞ்ச கருவிகள் தான் இதுக்கு சரியான பதில். அடுத்து 48வது கேள்வி பாருங்க. தவண்டை என்பது பெரிய உடுக்கையா, நரம்பு கருவியா, சிறிய உடுக்கையா, காற்று கருவியான்னு கேட்குறாங்க. ஸோ தவண்டை என்னன்னா பெரிய உடுக்கை தான் சரியான ஆன்சர். அப்போ சிறிய உடுக்கைன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குடுகுடும்பை, குடுகுடும்பைன்னு சொல்லுவோம். எதை? சிறிய உடுக்கையை. பெரிய உடுக்கையை தவண்டைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. 49 பஞ்சமகா சபதம் என்பது. பஞ்சமகா சபதம் நம்ம எதை சொல்லுவோம்னா ஆப்ஷன் ஏ தோல் கருவிகளை தான் சொல்லுவோம். பஞ்சமகா சபதம் எதை சொல்லுவோம்? தோல் கருவிகளை சொல்லுவோம். 50வது கேள்வி பாருங்க. பொருந்தாத இணை எது? இப்போ 4 கொடுத்துருக்காங்க. அதில் பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. பாண்டில்னா சாலரா, சேமங்கலம்னா சேகண்டி, பணிலம்னா பலம்புரி சங்கு, பாணினா தப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஆப்ஷன் சி தான் பொருந்தாத இணை. ஏன்னா பறை என்றால் தான் தப்பு. பறை என்றால் தான் தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 51 பாருங்க. கூற்றை கவனி. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. சரியான பதில். பறை முதற்கருவி என அழைக்கப்படுகிறது. இது தவறு. எது முதற்கருவின்னு சொல்லுவாங்கன்னா மத்தளம் தான் முதற்கருவின்னு அழைக்கப்பட்டிருக்கும். மத்தளத்தை தான் என்னன்னு சொல்லியிருப்பாங்க? முதற்கருவி என அழைக்கப்பட்டிருக்கும். அடுத்து பரிவாதினி எனும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்தது. இது சரி. ஸோ கூற்று 1, 3 சரி. 51க்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 52 பாருங்க. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. மிக பழமையான யாழ் எதுனா செங்கோட்டி யாழ். கரெக்டு. 21 நரம்புகளை கொண்ட யாழ் எதுனா பேரியாழ். அதுவும் கரெக்டு. 19 நரம்புகளை கொண்ட யாழ் எதுனா மகரையாழ். அதுவும் கரெக்டு. 15 நரம்புகளை கொண்டது சகோட யாழ் தான் தப்பு. ஏன்னா 15 கிடையாது, 14 நரம்புகளை கொண்டது தான் சகோட யாழ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 53 கலை உண கிழிந்த உளவு மருள் பெரும்பலம் எனும் கூறு நூல் யாது? கலை உண கிழிந்த உளவு மருள் பெரும்பலம் எனும் கூறும் நூல் எதுனா ஆப்ஷன் சி புறநானூறு தான் இதுக்கு சரியான பதில். அடுத்து 54வது கேள்வி. தொகை நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? தொகை நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். அடுத்து 55வது கேள்வி. சிதம்பரம் சென்றான் இதில் பயின்று வரும் வேற்றுமை தொகை யாது? சிதம்பரம் சென்றான் இது பயின்று வரும் வேற்றுமை தொகை யாதுன்னா ஆப்ஷன் சி 4ஆம் வேற்றுமை தொகை தான் கரெக்ட். சிதம்பரத்திற்கு சென்றான் கூ வருதுங்களா, அதனால 4ஆம் வேற்றுமை தான் கரெக்ட். 56வது கேள்வி. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. வளர்த்தமிழ் வினைத்தொகை, கருங்குவளை பண்பு தொகை, தாய் தந்தை ஊமை தொகை, பொற்றொடி வந்தால் அன்மொழி தொகை. ஸோ இதில் எது தப்புனா ஆப்ஷன் சி தாய் தந்தை தான் தப்பு. இது வந்து என்னன்னா உண்மை தொகை. தாய் தந்தை அப்படிங்கிறது இதில் வரும், உண்மை தொகையில் வரும், ஊமை தொகையில் வராது. ஸோ ஆப்ஷன் சி தான் தவறான இணை. 57 பாருங்க. தொகா நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? தொகா நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்னா 9 வகைப்படும். தொகா நிலைத்தொடர் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் டி 9 வகைப்படும். 58 பாருங்க. சொல்வளம் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் தகுதி அறிந்து பேச வேண்டும். சொல்வளம் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் தகுதி அறிந்து பேச வேண்டும்னா அவையின் தகுதி அறிந்து பேசணும். ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான பதில். அடுத்து 59 பாருங்க. திருக்குறள். இதனை டேஸ் இவன் முடிக்கும் என்று ஆழ்ந்து அவனை டேஸ் விடல். ஓகேங்களா? இந்த குறள் எல்லாருமே நிறைய இடத்துல கேட்டிருப்போம். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆழ்ந்து அதனை அவன் கண் விடல். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 60 பாருங்க. பொருந்தாத இணை எது? பாஸ்கட்ரி கூடை உடைதல், கினிட்டிங் பின்னுதல், ரைட் சடங்கு, ஆர்டிசன் கைவினை பொருள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. இதுதான் தப்பு. ஆர்டிசன்னா கைவினை கலைஞர்னு அர்த்தம். கைவினை பொருட்களை தயாரிக்கக்கூடிய கைவினை கலைஞர்கள்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். 61
தகடூர் இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தகடூர் இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆப்ஷன் பி தருமபுரி என்று அழைக்கப்படுகிறது. 62 பொருந்தாத இணை எது? பொருந்தாத இணை எது? ஓதைனா ஓசை, வெறியினா அஞ்சி, யானர்னா புது வருவாய், ஒட்டாதுனா தட்டுப்பாடு இன்றின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எது தப்புனா ஆப்ஷன் டி ஒட்டாது தான் தப்பு. ஒட்டாது என்றால் வாட்டமின்றின்னு அர்த்தம். ஒட்டாதுனா என்னது? வாட்டமின்றின்னு வரும். அதுபோல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? தட்டுப்பாடு இன்றின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கான பதில். 63 நெற்போரினை அடித்து உழவர்கள் எழுப்பும் மொழியால் நாரையர்கள் அஞ்சி உழவும் சிறப்புடைய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ சேர நாடு தான் இதுக்கு சரியான பதில். 64 மலைச்சோட்டு நோன்பு எப்போது நடத்தப்படும்? மலைச்சோட்டு நோன்பு எப்போது நடத்தப்படும் கேட்டிருக்காங்க. பஞ்சம் ஏற்படும் போது, மழைக்காலங்களில், பனிக்காலங்களில், கோடை காலங்களில். ஸோ இதுக்கு ஆப்ஷன் எதுனா ஆப்ஷன் ஏ பஞ்சம் ஏற்படும் போது தான் மலைச்சோட்டு நோன்பு நடத்தப்படும். 65வது கேள்வி பாருங்க. கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு நூலின் பதிப்பாசிரியர் யார்? கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு நூலின் பதிப்பாசிரியர்னா ஆப்ஷன் சி கௌரன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 66 மண்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என கூறும் நூல் எது? மண்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என கூறும் நூல் எதுனா ஆப்ஷன் பி தொல்காப்பியம் தான் இதுக்கு சரியான பதில். 67வது கேள்வி பாருங்க. போந்தை வேம்பே ஆரண வருவும் மாபெருந்தானையர் மலைந்த பூவும் என சேரரை முன்வைக்கும் நூல் எது? போந்தை வேம்பே ஆரண வருவும் மாபெருந்தானையர் மலைந்த பூவும் என சேரரை முன்வைக்கும் நூல் எதுனா இதுக்கும் ஆப்ஷன் பி தொல்காப்பியம் தான் இதுக்கும் சரியான பதில். அடுத்து 68வது கேள்வி பாருங்க. பொருந்தாத இணை எது? சேரர்களின் நாடு குடநாடு கரெக்டு, சேரர்களின் தலைநகரம் வஞ்சி கரெக்டு, சேரர்களின் கொடி விற்கொடி கரெக்டு, சேரர்களின் பூ வேப்பம் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ சேரர்களின் பூ எதுனா பனம்பூ. சேரர்களின் பூ எது? பனம்பூ தான் இதுக்கு சரியான பதில். அடுத்த கேள்வி 69 பாருங்க. கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை எழுதியவர் யார்? கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா ஆப்ஷன் சி கார்மேக கவிஞர் தான் இதுக்கு கரெக்டான பதில். 70வது கடம்பர் என்றும் கடற்கொள்ளைகளை அடக்கியவர்கள் யார்? கடம்பர் என்னும் கடற்கொள்ளைகளை அடக்கியவர்கள் யாருன்னா ஆப்ஷன் பி சேரர்கள். 71 பாருங்க. சேரர்களின் சிறந்த துறைமுகமாக விளங்கியது எது? சேரர்களின் சிறந்த துறைமுகமாக விளங்கியது எதுனா ஆப்ஷன் சி முசிறி தான் இதுக்கு கரெக்ட். அடுத்து 72 மீனோடு நெற்குவையி மீசை எம்பியின் மனை மறுக்குந்து என கூறும் நூல். மீனோடு நெற்குவையி மீசை எம்பியின் மனை மறுக்குந்து என கூறும் நூல் எதுனா புறநானூறு. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான பதில். ஓகேங்களா? அடுத்து உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையது என கூறும் நூல். 79வது கொஸ்டின் என்ன? உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையது என கூறும் நூல் எதுனா ஆப்ஷன் பி அகநானூறு தான் இதுக்கு சரியான பதில். 74 பாருங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம். கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எதுனா ஆப்ஷன் பி நீலகிரி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 75வது கேள்வி. தமிழ்நாட்டின் ஹாலாந்து என்று சிறப்பிக்கப்படுவது எது? தமிழ்நாட்டின் ஹாலாந்து என சிறப்பிக்கப்படுவது எதுனா ஆப்ஷன் ஏ திண்டுக்கல் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 76வது கேள்வி. பொருந்தாத இணை எது? பொருந்தாத இணை எது? மஞ்சள் சந்தை ஈரோடு கரெக்டு, பின்னலாடை நகரம் திருப்பூர்னு கொடுத்துருக்காங்க, மஞ்சி மாநகரம் நாமக்கல்னு கொடுத்துருக்காங்க, மாங்கனி நகரம் சேலம்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தப்புனா மஞ்சி மாநகரம் நாமக்கல் கிடையாது, கரூர். மஞ்சி மாநகரம் என்னது? கரூர்னு சொல்லப்படுறது. 77 பாருங்க. ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படுகிறது எது? ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவதுன்னா ஆப்ஷன் பி ஏற்காடு தான் இதுக்கு சரியான பதில். அடுத்து 78 பாருங்க. பொருந்தாத இணை எது? தூத்துக்குடி முத்து நகரம், சிவகாசி குட்டி ஜப்பான், கரூர் தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீப நகரம். ஸோ ஆப்ஷன் சி தான் தப்புன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா தூங்கா நகரம்னா இதுதான் மதுரை தான். ஓகேங்களா? அடுத்து 79வது கேள்வி பாருங்க. தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக தாலமி எதனை குறிப்பிடுகிறார்? தமிழ்நாட்டின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக தாலமி எதனை குறிப்பிடுகிறார்னா ஆப்ஷன் ஏ கரூரை தான் குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்து 80வது கேள்வி. ஆண் பொருணை என அழைக்கப்படுவது எது? ஆண் பொருணை என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி அமராவதி தான் இதுக்கு சரியான பதில். 81 கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்னா ஆப்ஷன் சி திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அடுத்து 82வது கேள்வி பாருங்க. பொறுத்துக.
சிலை அழகுனா எது வரும்னா உயிர் ரீற்று புணர்ச்சி ஆப்ஷன் 3. மண்ணழகுன்னு எது வரும்னா மெய்யீற்று புணர்ச்சி. பொன்னுண்டுனா உயிர் முதல் புணர்ச்சி. பொற்சினைனா உயிர் மெய் முதல் புணர்ச்சி. ஸோ ஆப்ஷன் என்னன்னா 3, 4, 1, 2 ஆப்ஷன் சி தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். இது 83வது கேள்வி பாருங்க. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல், திரிதல், கெடுதல்னு 3 வகைப்படும். எது? விகார புணர்ச்சி. அடுத்து 84வது கேள்வி பாருங்க. மட்பாண்டம். மட்பாண்டம்னா எப்படி? இதெல்லாம் எதுனா விகாரத்தை வச்சு கேட்டிருக்காங்க. மட்பாண்டம்னா எதுனா திரிதல் விகாரம். மரவேர்னா என்னன்னா கெடுதல் விகாரம். மணிமுடினா இயல்பு புணர்ச்சி. கடைத்திருனா தோன்றல் விகாரம். ஸோ இது எல்லாமே நேராக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1, 2, 3, 4 தான் இதுக்கு ஏ. அதுதான் கரெக்டான ஆன்சர். 85வது கேள்வி. பொருந்தாத இணை எது? கல்லில் நார் உரைத்தல் ஆராய்ந்து பாராமல், கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல், காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் இருக்காது, 1000 காலத்து பயிர் நீண்ட காலமாக இருப்பது. ஸோ இதில் பொருந்தாத இணை எதுனா ஆப்ஷன் ஏ தான் பொருந்தாத இணை. கல்லில் நார் உரைத்தல் அப்படின்னா என்னதுன்னா செய்ய இயலாத ஒன்று, செய்ய முடியாத ஒன்றுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போனா அதான் என்னது? கல்லில் நார் உரைத்தல். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்கான பதில். 86வது கேள்வி பாருங்க. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, இப்பாடல் வரிகளை பாடியவர் யார்? கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, இப்பாடல் வரிகளை பாடியவர் யாருன்னா ஆப்ஷன் டி ஆலங்குடி சோமு தான் இதுக்கு கரெக்டான பதில். அடுத்து 87 பாருங்க. ஆன்ற குடிப்பெருத்தல் இச்சிறுகதை இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்ற குடிப்பெருத்தல் அப்படின்ற நூல் எதில் இருக்கும்னா ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகளில் இருக்கும். ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்ன்ற நூலில் தான் இந்த சிறுகதை இருக்குது. 88வது கேள்வி பாருங்க. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது எது? பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது எதுனா ஆப்ஷன் டி வேற்றுமை தான் இதுக்கு சரியான பதில். 89வது கேள்வி. வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அஃது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருட்கள் தந்தால் எவ்வாறு அழைப்பர்? வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அஃது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அதை எப்படி அழைப்பாங்கன்னா வேற்றுமை தொகைன்னு அழைப்பாங்க. ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 90வது கேள்வி. செய்யப்படும் பொருள் வேற்றுமை என அழைக்கப்படும் வேற்றுமை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது முன்னாடி நம்ம பார்த்தது தான். ஆப்ஷன் பி 2ஆம் வேற்றுமை தான் இதுக்கு சரியான பதில். 91வது கேள்வி பாருங்க. கூற்றுகள். கூற்று 1. சேக்கிலார் பெரிய புராணத்தை படைத்தளித்தார். சுந்தரர் இயற்றிய திருத்தொண்டர் திருவந்தாதி முதல் நூலாக கொண்டே சேக்கிலார் பெரிய புராணத்தை படைத்தார்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், சேக்கிலார் தான் பெரிய புராணம் எழுதணும். செகண்ட் ஒன் சுந்தரர் இயற்றிய திருத்தொண்டர் திருவந்தாதின்னு இருக்கு பார்த்தீங்களா? சுந்தரர் வந்து என்ன இயற்றிருப்பாருன்னா திருத்தொண்டர் தொகை தான் இயற்றிருப்பார். திருத்தொண்டர் தொகை. அதுக்கு மேலே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? திருத்தொண்டர் திருவந்தாதின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 தவறு. ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1 மட்டும் சரி தான் இதுக்கு கரெக்டான பதில். 92வது கேள்வி பாருங்க. முழவு கூட்டல் அதிர என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் யாது? முழவு கூட்டல் அதிர என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதுனா ஆப்ஷன் டி முழபதிர. 93 கூற்று 1 பாருங்க. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தக்களி, பாலைக்களி எனும் 5 பிரிவுகளை உடையது கலித்தொகை. கரெக்டு. கலித்தொகையில் நெய்தற்களியை பாடியவர் நல்லந்தூனார். இதுவும் சரி. ஸோ கூற்று 1, 2 சரி. ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான பதில். 94வது கேள்வி பாருங்க. முறுக்கு மீசை பேசினார் இதில் இடம்பெற்றுள்ள தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அன்மொழி தொகை. ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான பதில். 95 மத்து கூட்டல் தலம் மத்தளம் என்று ஆகியது என்று கூறியவர் யார்? மத்து கூட்டல் தலம் தான் மத்தளம்னு ஆச்சுன்னு கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி அடியாருக்கு நல்லா தான் அதை கூறியிருப்பாரு. 96 பாருங்க. அடுத்த கேள்வி. மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைந்தாண்ட பந்தர் கீழ். மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூத முத்துடை தாம் நிறைந்தாண்ட பந்தர் கீழ் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் டி நாச்சியார் திருமொழி தான் இதுக்கு சரியான பதில். 97 மாக்கான் முரசம் என குறிப்பிடப்படும் நூல் எது? மாக்கான் முரசம் என்று குறிப்பிடும் நூல் எதுனா மதுரை காஞ்சி. ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான பதில். 98 காலம் காட்டி இடைநிலையையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை என்பர்.
காலம் காட்டி இடைநிலையையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சை டேஷ் என்பர். அப்படின்னா வினைத்தொகை காலம் காட்ட இடைநிலை வச்சிருந்தாலே அதை பற்றி நம்ம எதாவது சொல்லுவோம், வினைத்தொகைன்னு தான் சொல்லுவோம். 99 பாருங்க, முறுக்கு மீசை பேசினால் இது இடம்பெற்றுள்ள தொகை யாருன்னா ஆப்ஷன் டி அன்மொழி தொகை தான் இதுக்கு சரியான பதில். கடைசி கேள்வி 100வது கேள்வி பாருங்க, பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடர் நம்ம எதை சொல்லுவோம் பாருங்க, எழுதிய பாடல். ஓகேங்களா, 4வது ஃபர்ஸ்ட் வந்து. அடுத்து வந்து பாருங்க, வினையச்ச தொடர் எதுனா பாடி முடித்தான். வினை முற்று தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வென்றான் சோழன். எழுவாய் தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா புலவரே வருக. அடுத்து விழித்தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாற்றி சொல்லிட்டேன், விழித்தொடர் தான் என்னது புலவரே வருக. எழுவாய் தொடர் எதுனா கால்குழலி படித்தாள், கார்குழலி படித்தாள். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 4 3 5 1 2 தான் இதுக்கு கரெக்டான பதில். ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான பதில். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம 8ஆம் வகுப்பில் இயல் 4 5 6ல் உள்ள முக்கியமான 100 கேள்வியில் பார்த்தோம். 8ஆம் வகுப்பு இயல் 4 5 6ல் உள்ள முக்கியமான 100 கொஷின்ஸை வச்சு ரிவிஷனாக பார்த்துருந்தோம். 8ஆம் வகுப்பில் உள்ள இயல்கள் 7 8 9 உள்ள ஒரு 100 வினாக்களை பற்றி பார்க்க போகிறோம். அதோட முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், கூற்றை கவனி. யாரை பற்றினா செயங்கொண்டாரை பற்றிய கூற்றுகள். முதல்வன் தீபங்கொடி என்னும் ஊரைச் சேர்ந்தவர், கரெக்டு. இவர் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவர் ஆவார், அதுவும் கரெக்டு. பரணிக்கோர் செயங்கொண்டார் என பலப்பட்டடை சொக்கநாத புலவர் புகழ்ந்துள்ளார், இதுவும் சரி. ஓகேங்களா, ஸோ கூற்று 3மே சரி. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தான் இதுக்கான பதில். அடுத்து 2வது கேள்வி பாருங்கள், பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. கரி யானை, பிலம் மலைக்குகை, முளை மலைக்குகை. ஸோ இதுக்கு எது தப்பான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தூருங்கிறது தான் தவறான பதில். ஏன்னா தூருனா சேருன்னு வராது, தூருனா என்ன அர்த்தம்னா புதர்னு அர்த்தம். ஸோ இது மட்டும் தான் தவறான இணை. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து 3வது கேள்வி பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை காண்க. கலிங்கத்து பரணி 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. தமிழில் முதலில் எழுதப்பட்ட பரணி கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார். கலிங்கத்து பரணி கலி தாலிசையால் பாடப்பட்டது, 599 தாலிசைகளை கொண்டது. இதில் தவறான கூற்று எதுனா ஆப்ஷன் ஏ கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. ஓகேங்களா, 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, 14 கீழ்கணக்கு நூல்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு தவறான கூற்று. அடுத்து 4வது கேள்வி பாருங்கள், எரிகொள் மரளிக்கொள் ஊழியின் கடை. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். எரிகொள் மரளிக்கொள் ஊழியின் கடைன்னு இருக்கு. இங்கே பாருங்கள், மரளி. மரளி என்றால் என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி யமன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 5வது கேள்வி, கருநாகர தொண்டைமான் யாருடைய படைத்தலைவராக இருந்தார்? கருநாகர தொண்டைமான் யாருடைய படைத்தலைவராக இருந்தார்னா ஆப்ஷன் ஏ முதலாம் குலோத்துங்கன் தான் இதுக்கு சரியான பதில். அடுத்து 6வது கேள்வி, அன்னம் விடு தூது எனும் இதழை நடத்தியவர் யார்? அன்னம் விடு தூது இதழை நடத்தியவர் யாருன்னா ஆப்ஷன் பி மீராங்கிறது தான் இதுக்கு சரியான பதில். மீராவோட ஒரிஜினல் உண்மையான பேர் என்னன்னா மீ ராஜேந்திரன். அதாவது என்னன்னு சுருக்கி வச்சுக்கிட்டாரு, மீரான்னு சுருக்கி வச்சுக்கிட்டார். அடுத்த கேள்வி பாருங்க, வா இந்த பக்கம் நூலின் ஆசிரியர் யார்? வா இந்த பக்கம் நூலின் ஆசிரியர் யாருனாலும் யார் தான்? ஆப்ஷன் பி மீ ராஜேந்திரன் தான் இதுக்கு சரியான பதில். அடுத்து 8வது கேள்வி பாருங்க, பொருந்தாதது எது? பொருந்தாதது எது? ஆப்ஷன் ஏ சீவன்னா உயிர், கரெக்ட். சபதம்னா சூளுரை, அதுவும் சரி. ஆப்ஷன் சி வையம்னா உலகம், அதுவும் சரி. அப்போ 4வது ஆப்ஷன் தான் தப்பு, மீதி இருக்கிறது. மோகித்துனா எதிர்த்துன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. மோகித்துனா என்ன வரும்னா விரும்பி. மோகித்துனா என்ன? விரும்பி அப்படின்னு அர்த்தம். அடுத்து 9வது கேள்வி பாருங்க, கூற்றை கவனி. யாரை பற்றிய கூற்றுனா எம்ஜிஆர் அவர்களை பற்றிய கூற்று. இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்தார், கரெக்டு. கோபாலன் சத்யபாமாவிற்கு 7வது மகனாக பிறந்தான் இருக்கு, அதுதான் தப்பு. 7வது மகன் கிடையாது, 5வது மகனாக பிறந்தார்.
எந்த கூற்று தப்பு? ரெண்டாவது கூற்று இப்போ தப்பு. ஐந்தாவதாக முதல் கூற்று இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்தார் சரி. இரண்டாவது கூற்று கோபாலம் சத்யபாமன் இணையருக்கு 5வது மகனாக பிறந்தார், இதுதான் வரணும். 7வது மகன் கொடுத்துருக்காங்க, இது தப்பு. மூன்றாவது கூற்று இவர் தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் குடியேறினர், இவர்கள் தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் குடியேறினர், இதுவும் சரி. ஓகேங்களா? ஸோ 1, 3 சரி. ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. 10 எம்ஜிஆருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? எம்ஜிஆருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த வருஷம்னா ஆப்ஷன் சி 1988 தான் இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் சி 1988 தான் சரியான விடை. பாரத ரத்னா தான் இந்தியாவிலேயே மிக உயரிய விருது. இந்தியாவில் மிக உயரிய விருது தான் இது பாரத ரத்னா. அடுத்து 11வது கேள்வி பாருங்க. 5ஆம் உலக தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? 5ஆம் உலக தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி மதுரை தான் இதுக்கு சரியான பதில். அடுத்து 12வது கேள்வி பாருங்க. குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். குணங்கள் கூட்டல் எல்லாம். ஓகேங்களா? சேர்த்தெழுதுக்கு கேள்வி நமக்கு நிறைய கேட்பாங்க. ஸோ என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி குணங்கள் எல்லாம். அடுத்து 13வது கேள்வி. அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே நடக்க இருந்த போரை நிறுத்தியவர் யார்? அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே நடக்க இருந்த போரை நிறுத்தியவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ ஔவையார் தான் இதுக்கு சரியான பதில். அடுத்து 14வது கேள்வி. அரிய நெல்லிக்கனியை ஔவையாருக்கு வழங்கியவன். அரிய நெல்லிக்கனியை ஔவையாருக்கு வழங்கியவன் யாருன்னா ஆப்ஷன் பி அதியமான் தான் இதுக்கும் சரியான பதில். என்ன பண்ணியிருப்பாருன்னா அரிய வகை நெல்லிக்கனியை ஒன்று ஔவையாருக்கு ப்ரெசண்டாக கொடுத்துருப்பார். அது என்ன சார் அரிய வகை நெல்லிக்கனினா அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் நீங்கள் தான் சிறந்து விளங்குறீங்க, தமிழில் நீங்கள் தான் பாதுகாக்கணும்னு சொல்லி அதியமான் அவர்கள் ஔவையாருக்கு அந்த நெல்லிக்கனியை கொடுப்பாரு. அடுத்து 15வது கேள்வி பாருங்க. தவறானதை கண்டுபிடி. ஆப்ஷன் ஏ அந்த இந்த என்னும் சுட்டு திரிபுக்கு அடுத்து வல்லினம் மிகும், கரெக்டு. உவமை தொகையில் வல்லினம் மிகும், அதுவும் கரெக்டு. உருவகத்தில் வல்லினம் மிகும், அதுவும் கரெக்டு. வினைத்தொகையில் வல்லினம் மிகும்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தப்பு. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் இருக்குது இந்த கேள்விக்கான ஆன்சர். அடுத்து 16வது கேள்வி. இளைய தோழனுக்கு என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல். இளைய தோழனுக்கு என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த நூல்னா ஆப்ஷன் பி மு மேத்தா கவிதைகள். ஆப்ஷன் பி எது? மு மேத்தா கவிதைகளில் தான் இளைய தோழனுக்கு அப்படின்ற கவிதை இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ மீதி இருக்க 3மே என்னது தான் மு மேத்தா அவர்கள் எழுதிய நூல்கள் தான். அது இந்த ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இந்த நூலுக்காக மு மேத்தா அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அந்த நூலுக்காக. அடுத்த 17வது கேள்வி. தவறானது எது? யானை பிளிரியது, வடக்கு தெரு, தாய் தந்தை, இலை பறித்தேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எது தவறானதுன்னா ஆப்ஷன் டி தான் தப்பு. அதுதான் எனது இலை பறித்தேன், அதுதான் தப்பு. அடுத்து 18வது கேள்வி. கூற்று 1. 1927ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை அம்பேத்கர் துவங்கினார். சரி. கூற்று 2. 1931ஆம் ஆண்டு நாசி கோயில் நுழைவு போராட்டத்தில் நடத்தி வெற்றி கண்டார். ஸோ இது வந்து தான் தப்பு. எந்த வருஷம் பண்ணியிருப்பாருன்னா 1930 தான் பண்ணியிருப்பார். எது? நாசிக் கோயில் நுழைவு போராட்டம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி. அப்போ எது? கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் ஏ கூற்று 1 மட்டும் சரி தான் இதுக்கு சரியான பதில். அடுத்து 19வது கேள்வி. சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது, ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கிந்தனையே என கூறியவர் யார்? சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது, ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே என கூறியவர் யாருன்னா ஆப்ஷன் பி ஔவையார் தான் இதுக்கு சரியான பதில். அடுத்து 20வது கேள்வி.
எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் எது? எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் எதுனா ஆப்ஷன் ஏ மதிய உணவு திட்டம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மதிய உணவு திட்டத்தை யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா காமராஜர் அவர்கள் கொண்டு வந்திருப்பார். மதிய உணவு திட்டம் காமராஜர் தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருப்பார். அனைத்து பள்ளிகளிலுமே. காமராஜருக்கு அடுத்து அதையே எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணுவார்னா சத்துணவு திட்டமாக மாற்றுவார். ஸோ இந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றினவர் யாருன்னா எம்ஜிஆர். ஓகேங்களா? அதை தான் இப்போ என்னன்னு மாற்றிருக்காங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த திட்டத்தோட தொடர்ச்சியாக காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து 21வது கேள்வி பாருங்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என கூறியவர் யார்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என கூறியவர் யாருன்னா திருமூலர். எதில் கூறியிருப்பார்? திருமூலம் நூலில் கூறியிருப்பார். ஓகேங்களா? அடுத்து பொருந்தா இணை 22வது கேள்வி பாருங்க. பொருந்தா இணை எது? பொருந்தா இணை எது? நமன் யமன் கரெக்ட். நம்பர் அடியார் அதுவும் சரி. உய்மீன் வழங்கினால் இருக்கிறது தான் தப்பு. சித்தம் உள்ளமும் கரெக்டு. உய்மீன்னா வழங்கினால் கிடையாது. உய்மீன்னா என்னது? ஈடேறுங்கள். ஈடேறுங்கள் அதுதான் இதுக்கு சரியான பதில். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர், பொருந்தாத இணை. அடுத்த கேள்வி பாருங்க. 23 கூற்றை கவனி. திருமூலரை பற்றிய கூற்றுகள். இவர் இயற்றிய நூல் திருமந்திரம். சரி. தமிழ் 3000 என அழைக்கப்படுகிறது. சரி. இது 8ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. அதுதான் தவறு. ஓகேங்களா? ஸோ இவர் திருமூலர் இயற்றிய திருமந்திரம் 10வது திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது. 10வது திருமுறை, 8வது திருமுறை கிடையாது, 10வது திருமுறையில் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ கூற்று 3 மற்றும் தவறு. ஆப்ஷன் 1, 2 சரி. ஆப்ஷன் ஏ 1, 2 தான் சரி. அடுத்து 24வது கேள்வி. கூற்றை கவனி. குணங்குடி மஸ்தான் சாஹிபு. ஓகேங்களா? இவருடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் கரெக்டு. சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் புரிந்து ஞானம் பெற்றார். அதுவும் சரி. எக்கால கன்னி, மனோன்மணி கன்னி, நந்தீஸ்வர கன்றி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். அதுவும் சரி. ஸோ இவரோட பற்றிய 3 கூற்றுமே சரி. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தான் இதற்கான விடை. அடுத்து 25வது கேள்வி. அயோத்திதாசர் பண்டிதர் கூற்றில் தொடர்பற்றது எது? அயோத்திதாசர் பண்டிதர் கூற்றில் தொடர்பு அற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை கரெக்டு. இயற்பெயர் காத்தவராயன் அதுவும் சரி. அயோத்திதாச பண்டிதரிடம் என்பவரிடம் கல்வி பயின்றார். அயோத்திதாச பண்டிதரிடம் கல்வி பயின்றார் அதுவும் சரி. இவர் திருமணத்திற்கு பிறகு நீலகிரி சென்றாருங்கிறது தான் தவறான பதில். இவர் திருமணத்துக்கு முன்னாடியே நீலகிரி போயிருப்பாரு. திருமணத்துக்கு அப்புறம் எங்கே போயிருப்பாருன்னா பர்மாவிற்கு சென்றிருப்பார். எங்கே போயிருப்பாரு? திருமணத்துக்கு பிறகு பர்மாவுக்கு சென்றிருப்பார். அது மட்டும் இல்லாமல் 1892 திராவிட மகாஜன சபைன்னு நீலகிரியில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பார். ஒடுக்கப்பட்டோருக்கான ஒரு சபை. எங்கே? நீலகிரியில் 1892 திராவிட மகாஜன சபைன்னு. அடுத்து 26வது கேள்வி பாருங்கள். அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை வெளியிட்ட ஆண்டு. அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை வெளியிட்ட ஆண்டு என்னதுன்னா 1907. ஓகேங்களா? 1907 ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான பதில். அடுத்து 1908 என்ன பண்ணியிருப்பார்னா இந்த ஒரு பைசா தமிழனுங்கிறத தமிழன் என பெயர் மாற்றியிருப்பார். அடுத்து 27வது கேள்வி. அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களில் பொருந்தாதது எது? அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களில் பொருந்தாது எதுனா போகர் 700 சரி, அகத்தியர் 200 சரி, சிமிட்டு ரத்தின சுருக்கமும் சரி, புத்தரது ஆதிவேதம் தான் தவறு. புத்தரது ஆதிவேதம் இவர் எழுதிய நூல். யாரு? அயோத்திதாசர் அவர்கள் எழுதிய நூல். இவர் பதிப்பித்த இன்னொரு நூல் என்னன்னா பாலவாகடம். ஓகேங்களா? போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாகடம் இதுதான் அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள். 28வது கேள்வி பாருங்க. என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர் பண்டிதமணி அயோத்திதாசரும்
தங்கவயல் அப்பாதுரையும் ஆவார்கள் என கூறியவர் யார்? ஸோ தன்னோட பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கு முன்னோடிகள் யாரு? அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையும் சொன்னவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ பெரியார் தான் இதுக்கு சரியான பதில். அடுத்து 29வது கேள்வி பாருங்க. கூற்றை கவனி. அயோத்திதாசருடைய கூற்று. திராவிட மகாஜனம் சங்கம் அமைப்பை தோற்றுவித்தால் மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என்று கூறினார். பகுத்தறிவு, இலக்கணம், சமூகம், சமயம், அரசியல், வரலாறு, தொழில், முன்னேற்றம், புதிய சிந்தனைகளை விதைத்தார் என்ற புதிய சிந்தனைகளை விதைத்தார். ஸோ இந்த 3 கூற்றுமே சரி. திராவிட மகாஜன சபை இப்போ தான் சொன்னோம் 1892 நீலகிரியில் நிறுவியிருப்பார். அதே மாதிரி மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டால் வழியே நாடு முன்னேற முடியாது என்று கூறியிருப்பார். பகுத்தறிவு, இலக்கியம், சமூகம், சமயம், அரசியல், வரலாறு, தொழில், முன்னேற்றம் என்ற புதிய சிந்தனைகளை வைத்தார். அதுவும் சரி. ஸோ 29க்கு வந்து அனைத்து கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 30வது கேள்வி பாருங்கள். மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது எது? மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது எதுனா ஆப்ஷன் ஏ வானமா, பி கடலா, சி மலையா, டி கதிரவன்னா? ஆப்ஷன் சி மலை தான் இதற்கு கரெக்டான பதில். மக்களோட ஒழுக்கத்தை எதோட தொடர்பு பண்ணுறாங்க? மலையோட தொடர்பு கொள்கிறாங்க. அடுத்து 31வது கேள்வி. எத்தனை அணாக்கள் கொண்டது 1 ரூபாய்? எத்தனை அணாக்கள் கொண்டது 1 ரூபாய்னா 16 அணாக்கள். ஸோ அந்த காலத்தில் இப்போ நம்ம எப்படி 1 ரூபா 2 ரூபா பயன்படுத்துகிறோம்ல, அந்த மாதிரி 1 ரூபாயோட சின்னது தான் என்னதுன்னா அணா. மொத்தம் எத்தனை அணா சேர்ந்ததுன்னா 16 அணா காசுகள் சேர்ந்தால் தான் 1 ரூபாயோட மதிப்புக்கு சமம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. 32. கூற்றை கவனி. புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுகிறார். கரெக்டு. இயற்பெயர் சோ மனோன்மணியன் இருக்கு, அதுதான் தவறு. இவருடைய இயற்பெயர் என்னன்னா சோ விருதாச்சலம். சோ விருதாச்சலம். யாரு? புதுமை பித்தன் அவர்களின் இயற்பெயர் என்னது? சோ விருதாச்சலம். அடுத்து 3வது கேள்வி பாருங்க. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோச்சனம் பொன் நகரம் ஒரு நாள் கழிந்தது. ஒரு நாள் கழிந்தது இவர் எழுதியவை. இதுவும் சரி. அப்ப கூற்று 1, 3 சரி. ஆப்ஷன் சி தான் இருக்கு சரியான பதில். அடுத்து 33வது கேள்வி பாருங்க. யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் யாவை? யாப்பு இலக்கணத்துக்கு படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் எத்தனைனா 6. ஆப்ஷன் சி தான் அதுக்கு சரியான பதில். என்னென்னா எழுத்து, அசை, சீர், அடி, தொடை, தலை. சீருக்கு அப்புறம் தலை வரும், மாற்றிடு. ஓகேங்களா? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. ஓகேங்களா? மொத்தம் 6 வரும். 6 தான் இது செய்யுளுக்கு யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள். அடுத்து 34வது கேள்வி பாருங்க. அசை 2 வகைப்படும். சரி. சீர் 4 வகைப்படும். சரி. தலை 7 வகைப்படும். சரி. டி அடி 3 வகைப்படும் இருக்கு, இதுதான் தவறு. டி வந்து 5 வகைப்படும். ஓகேங்களா? குறளடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி. ஓகேங்களா? இந்த 5ம் தான் அடியோட வகைகள். அப்போ அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு இந்த கேள்விக்கான பதில். 35. ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருவது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது என்ன தொடைனா ஆப்ஷன் டி அந்தாதி தொடை. அடுத்த கேள்வி பாருங்க. 36. வெண்பா, அதாவது ஓசையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓசையை ஒவ்வொரு பாவோட ஓசையை வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க. வெண்பா செப்பல் ஓசை நேருக்கு நேராக இருக்குது 1. ஆசிரியப்பா அகவல் ஓசை கரெக்டு 2. களிப்பானா என்னது? துள்ளல் ஓசை 3. மஞ்சிப்பானா தூங்கல் ஓசை. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்னது? 1, 2, 4, 3. 1, 2, 4, 3. ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 37வது கேள்வி. தவறானது எது? சேரிட்டி தத்துவம். சேரிட்டினா தத்துவமாக வரும். ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஒன்றே தப்பாக இருக்குது. அடுத்து பாருங்கள். இன்டெகிரிட்டி நேர்மை, அது சரி. ரேஷனல் பகுத்தறிவு, அதுவும் சரி. ரீஃபார்ம் சீர்திருத்தம், அதுவும் சரி. ஆப்ஷன் ஏ சேரிட்டி தத்துவங்கிறது தான் தப்பு. சேரிட்டினா என்ன வரும்? தொண்டு.
ஓகேங்களா. ஃபிலாசபி அப்படின்னா தான் என்னது தத்துவம். ஃபிலாசபி அப்படின்னா தான் தத்துவம். அடுத்து 38வது கேள்வி. காணமுயல் எய்த அம்பினால் யானை பிழைத்தவள் ஏந்தல் இனிது. காணமுயல் எய்த அம்பினால் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. இதில் பயின்று வரும் அணி யாதுனா பிரிது மொழிதல் அணி. ஆப்ஷன் சி பிரிது மொழிதல் அணி தான் சரியான பதில். 39வது கேள்வி பாருங்க. பண்புடையார் பட்டுண்டு டேஸ் அது இன்றல் மண்புக்கு மாய்வது டேஸ். ஓகேங்களா. பண்புடையார் பட்டுண்டு டேஸ் அது இன்றல் மண்புக்கு மாய்வது. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றல் மண்புக்கு மாய்வது மண். மண்புக்கு மாய்வது மண். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது உலகம் வரும், செகண்ட் ஒன் மண் வரும். ஆப்ஷன் சி தான் இருக்கு கரெக்டான பதில். 40வது கேள்வி பாருங்க. பொருந்தாத இணை எது? நட்பு என்பது. ஸோ இது வந்து என்னது பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. நட்பு என்பதுனா பண்புடையவர் நட்பு, பயனின்றி அழிவது நட்பில்லாதவன் பற்ற பெருஞ்செல்வம், பெருமையை அழிப்பது வந்து குன்றிமணி அளவு தவறு, பணிவு கொள்ளும் காலம் வந்து செல்வம் மிகுந்த காலம். ஓகேங்களா. ஸோ இதில் பணிவு மிகுந்த காலம் கரெக்டு, பெருமையை அழிப்பதும் கரெக்டு, பயனின்றி அழிவதும் கரெக்டு. நட்பு என்பது பண்புடையாத நட்பு கிடையாது. சிரித்து மகிழ மட்டுமன்று. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று துன்பத்தில் நண்பருக்கு உதவுதல். சிரித்து மகிழ மட்டுமன்று துன்பத்தில் நண்பருக்கு உதவுதல் தான் நட்பு. அடுத்து 41வது கேள்வி பாருங்க. திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்கள் எழுப்புவதாக பாடிய நூலே திருப்பாவை. சரி. சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்கள் எழுப்புவதாக பாடிய நூலே திருவெம்பாவை. இதற்கும் சரி. திருவெம்பாவை இயற்றியவர் ஆண்டாள். இது தவறு. ஓகேங்களா. திருப்பாவை இருக்கு பார்த்தீங்களா, அதை இயற்றியவங்க தான் யாரு? ஆண்டாள். திருவெம்பாவையை இயற்றியவர் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர். ஸோ கூற்று 1, 2 சரி. ஆப்ஷன் ஏ 1, 2 சரி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து 42வது கேள்வி. பொருந்தாத இணை எது? நிறை மேன்மை, மையல் விருப்பம், அழுக்காறு பொறுமை, இகழ் பகை. ஓகேங்களா. இதில் பொருந்தாத இணை எதுனா ஆப்ஷன் சி. அழுக்காறுனா பொறுமை கிடையாது, பொறாமை. ஸோ அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி தான். 43. ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை எனும் நூலை எழுதியவர் யார்? ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை எனும் நூலை எழுதியவர் யாருன்னா ஆப்ஷன் பி இறையரசன் தான் இதுக்கு சரியான பதில். இறையரசன் தான் இதற்கு சரியான பதில். 44. இறையரசனின் இயற்பெயர் யாது? இறையரசனின் அதாவது ஆண்டாள் திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை நூல் எழுதினார் பார்த்தீங்களா, அது எழுதின இறையரசனோட இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி சேசுராசாங்கிறது தான் இவருக்கு சரியான பதில். 45 பாருங்க. நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று சோர்வு, துணிவு, மானம், எளிமை. எதை நீக்கணும்னா ஆப்ஷன் ஏ சோர்வை தான் நம்ம நீக்கி ஆகணும். எதை நீக்கணும்? சோர்வை தான் நீக்கணும். அடுத்து 46. புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவராக இவரை போற்றுவர் யார்? மேத்தாவை பற்றிய கூற்றையை கவனிங்க. புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவராக இவரை போற்றுவர் சனி. கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா போன்ற நூல்களை எழுதியுள்ளார். அதுவும் சரி. இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடும் என்னும் புது கவிதை நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. இதுவும் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இதுவும் சரி. ஸோ அனைத்து கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தான் இதற்கான பதில். அடுத்த கேள்வி 47 பாருங்க. தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கை ஆகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதை ஆகிறது என பாடியவர். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கை ஆகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதை ஆகிறது என பாடியவர் யாருன்னா ஆப்ஷன் பி மேத்தா தான் இதற்கு சரியான பதில். 48 பாருங்க. அம்பேத்கர் ராம்ஜி சக்பால் பீமாபாய் அவருக்கு எத்தனையாவது குழந்தையாக பிறந்தார்? அம்பேத்கர் ராம்ஜி சக்பால் பீமாபாய் அவர்களுக்கு எத்தனையாவது மகனாக பிறந்தார்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி 14வது குழந்தையாக பிறந்து இருப்பார். அடுத்து 49வது கேள்வி பாருங்க. கூற்றை கவனி. அம்பேத்கர் பெற்றோர் ராம்ஜி சக்பால் பீமாபாய். சரி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரத்னகிரி மாவட்டத்தை சேர்ந்த அம்பவாதே ஊரில் பிறந்தார். அதுவும் சரி. தம் ஆசிரியர் மீது கொண்ட பற்றின் காரணமாக
பீமாராவ் சக்பால் பாதகர் என்பதை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என மாற்றிக்கொண்டார். இந்த கூற்றும் சரி. ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரிதான் இதற்கான பதில். 50வது கேள்வி பாருங்க. அம்பேத்கர் எந்த பள்ளியில் தனது கல்வியை தொடங்கினார்? அம்பேத்கர் எந்த பள்ளியில் தனது கல்வியை தொடங்கினார்னா ஆப்ஷன் ஏ சதாரான் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பள்ளியில் தான் தொடங்கியிருப்பார். 51 அம்பேத்கர் யாருடைய உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார்? அம்பேத்கர் யாருடைய உதவியுடன் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார்னா ஒரு அரசரோட உதவியோடு சென்றிருப்பாரு. சாயாஜி ராவ். ஓகேங்களா, யாரு? சாயாஜி ராவ். இவர் யாருன்னா பரோடா மன்னர், பரோடாவோட மன்னர். ஓகேங்களா. அடுத்து 52வது கேள்வி. கூற்றை கவனி. திரும்ப அம்பேத்கர் பற்றிய ஒரு கூற்று. இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றை படைத்தளித்தார். இது சரி. அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இந்தியாவின் தேசிய பங்கு விகிதம். இது தவறு. ஓகேங்களா. அச்சில் வெளிவந்த அம்பேத்கரோட முதல் நூல் என்னன்னா இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதினார் பார்த்தீங்கன்னா, அதுதான் அச்சில் வந்து அம்பேத்கரோட முதல் நூல். அடுத்து பாருங்க. 1920 பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார். இதற்கும் சரி. ஓகேங்களா. ஸோ கூற்று 1, 3 சரி. ஆப்ஷன் பி 1, 3 சரிதான் இதுக்கு கரெக்டான பதில். அடுத்து 53வது கேள்வி. அம்பேத்கர் எந்த ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை அமைத்தார்? அம்பேத்கர் எந்த ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவினான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1915, பி வந்து 1923, சி வந்து 1924, டி வந்து 1930. ஆப்ஷன் சி 1924 தான் இதற்கு சரியான பதில். ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை. அடுத்து 54. அம்பேத்கரின் வணங்கும் தெய்வங்கள் 3உடன் தொடர்பற்றது எது? அம்பேத்கரன் வணங்கும் தெய்வங்களுள் 3உடன் தொடர்பற்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பகுத்தறிவு தான் இந்த கேள்விக்கான பதில். பகுத்தறிவு தான் இந்த கேள்விக்கான பதில். ஓகேங்களா. இது வந்து முதல் தெய்வம், அறிவு தான் முதல் தெய்வம், நன்னடத்தை வந்து இரண்டாவது தெய்வம், சுயமரியாதை 3வது தெய்வம். ஓகேங்களா. அடுத்து 55. அம்பேத்கர் யாருடன் பூனா ஒப்பந்தம் செய்து கொண்டார்? அம்பேத்கர் யாருடன் பூனா ஒப்பந்தம் செய்து கொண்டார்னா ஆப்ஷன் டி காந்தியோட ஒப்பந்தம் செஞ்சிருப்பார். எந்த வருஷம்னா 1931 பண்ணியிருப்பாரு. அடுத்து 56. ஒடுக்கப்பட்டோருக்கான தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என எந்த மாநாட்டில் அம்பேத்கர் வலியுறுத்தினார்? ஓகேங்களா. ஒடுக்கப்பட்டோருக்கான தனி வாக்குரிமை, அடுத்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேணும்னு அம்பேத்கர் எந்த மாநாட்டில் கேட்டிருப்பாருன்னா 2ஆம் வட்ட மேசாணை மாநாடு 1931. ஓகேங்களா. ஸோ இந்த மாநாட்டில் கேட்டதுக்காக தான் இவருக்கும் காந்திக்கும் பூனா ஒப்பந்தம் நடைபெறும். 57 பாருங்க. 1935 தேர்தலில் போட்டியிட அம்பேத்கர் தொடங்கிய கட்சி. 1935 தேர்தலில் போட்டியிட அம்பேத்கர் தொடங்கிய கட்சி எதுனா ஆப்ஷன் சி சுதந்திர தொழிலாளர் கட்சி தான் இதற்கு சரியான பதில். அடுத்து 58வது கேள்வி பாருங்க. யாருடைய தலைமையில் அமைந்த அரசில் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றார்? யாருடைய தலைமையில் அமைந்த அரசில் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு. அவரோட அரசவையில் தான் சட்ட அமைச்சர், அவரோட அமைச்சர் பதவியில் தான் அமைச்சரவையில் தான் சட்ட அமைச்சராக அம்பேத்கர் பொறுப்பேற்று இருப்பார். 59. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தனது அறிக்கையை ஒப்படைத்த நாள். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தனது அறிக்கையை ஒப்படைத்த நாள் என்னைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 1948 பிப்ரவரி 21. பிப்ரவரி 21. 60. அம்பேத்கருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? அம்பேத்கருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 1990 தான் சரியான பதில். இதுக்கு முன்னாடி யாருக்கு பார்த்தோம்? எம்ஜிஆர் அவர்களுக்கு பார்த்தோம். எம்ஜிஆர் அவர்களுக்கு யாரும் பார்த்தோம் 1988. இதுக்கு அதுக்கடுத்து 2 வருஷம் கழிச்சு கொடுத்துருக்காங்க அம்பேத்கருக்கு 1990. அடுத்து 61. ராஜலட்சுமி எனும் இயற்பெயர் கொண்டவர் யார்? ராஜலட்சுமி எனும் இயற்பெயர் கொண்டவர் யாருன்னா ஆப்ஷன் சி கோமகள் தான் இதற்கு சரியான பதில். 62வது கேள்வி பாருங்க. கடலோடா கால்வெல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. நாவாயும் ஓடா நிலத்து இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி எதுனா ஆப்ஷன் ஏ பிரிது மொழிதல் அணி தான் இதற்கு சரியான பதில். 63 பாருங்க. ஸ்லேடை என அழைக்கப்படுவது எது? ஸ்லேடை என அழைக்கப்படுவது எதுனா
பிரிது மொழிதல் அணியா, வேற்றுமை அணியா, சொற்பொருள் பின்வரும் நிலையா, இல்லை இவற்றில் எதுவும் இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸ்லேடை என அழைக்கப்படுவது இரட்டுற மொழிதல் அணி. இரட்டுற மொழிதல் அணிதான் ஸ்லேடை என்று அழைக்கப்படுவது. அப்ப ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை தான் இதற்கு சரியான பதில். 64வது கேள்வி பாருங்க. இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை கூறி அவற்றில் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது. இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது எவ்வகை அணின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் பாருங்க. பிரிது மொழிதல் அணி, வேற்றுமை அணி, இரட்டுற மொழிதல் அணி, சொற்பொருள் பின்வரை அணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் எதுனா ஆப்ஷன் பி வேற்றுமை அணி தான் சரியான பதில். வேறுபடுத்தி காட்டுறதுனால எந்த அணி? வேற்றுமை அணி. அடுத்து 65வது கேள்வி பாருங்க. பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மட்டுமே இடம்பெறும். பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மட்டுமே இடம்பெறும்னா ஆப்ஷன் ஏ உவமை மட்டுமே இடம்பெறும். 66 கலிங்க வீரர்களுக்கு இடையே தோன்றிய உணர்வு யாது? கலிங்க வீரர்களுக்கு இடையே தோன்றிய உணர்வு யாதுன்னா போர் நடந்துகிட்டு இருக்கும்போது அச்சப்பட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. யாரு? கலிங்கத்து வீரர்கள். அடுத்து 67 விடுதலை திருநாள் என்னும் கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? விடுதலை திருநாள் என்னும் கவிதை எந்த நூலில் இடம்பெற்றதுன்னா ஆப்ஷன் டி கோடையும் வசந்தமும். கோடையும் வசந்தம் தான் இது சரியான ஆன்சர். சத்துணவு திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார்? சத்துணவு திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யாருன்னா ஆப்ஷன் பி எம்ஜிஆர் அவர்கள். நம்ம முன்னாடியே பார்த்தது தான். காமராஜர் அவர்கள் என்ன கொண்டு வந்திருப்பாரு? மதிய உணவு திட்டம். இந்த மதிய உணவு திட்டத்தை தான் கொஞ்சம் மாற்றம் பண்ணி சத்துணவு திட்டமாக மாற்றிருப்பார் எம்ஜிஆர் அவர்கள். அடுத்து 69வது கேள்வி. இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் நிலையத்திற்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்தது எந்த ஆண்டு? ஓகேங்களா? நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு எம்ஜிஆர் ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் எந்த வருஷத்தில் வச்சுருப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏ 2017 to 18 தான் வச்சுருப்பாங்க. அடுத்து 70வது கேள்வி. தமிழக அரசால் எந்த 2 பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? எந்த 2 பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டியிருப்பாங்கன்னா ஆப்ஷன் பி சென்னை மற்றும் மதுரை. ஆப்ஷன் பியில் சென்னை மற்றும் மதுரையோட பஸ் ஸ்டாண்டுங்களுக்கு பேர் தான். ஓகேங்களா? அடுத்து 71வது கேள்வி. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஷ் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஷ் எனும் பட்டத்தை எம்ஜிஆர் வழங்கியதுன்னா ஆப்ஷன் பி பாரத் அப்படின்ற பட்டத்தை தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 72 பீலி அணைந்து மாலை சூட்டி கண்திரள் நோன்கால் திருத்தி நெய்யணந்து கடியுடைவியன் நகர்வே என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி ஔவையார் தான் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அடுத்து 73 கூற்று ஒன்று பாருங்க. இலக்கண கட்டுப்பாடுகள் இன்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகளை மரபு கவிதைகள் என்பர். மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பிலக்கணம் எனப்படும். ஓகேங்களா? ஸோ 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் முதல் கூற்று வந்து பாருங்களேன். இலக்கண கட்டுப்பாடுகள் இன்றி எழுதப்படும் கவிதைகள் மரபு கவிதைகள் அல்ல. இலக்கண கட்டுப்பாடு இல்லாமல் எழுதுனாங்கன்னா அதுக்கு பேர் வந்து எதுனா புது கவிதைகள். இலக்கண கட்டுப்பாடுகளோடு எழுதினாதான், இலக்கண கட்டுப்பாடுகள் இருந்து எழுதினாதான் அதுக்கு பேர் மரபு கவிதைகள். ஸோ கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி கூற்று 2 மட்டும் சரி தான் இந்த கேள்விக்கான பதில். அடுத்து 74வது கேள்வி பாருங்க. வல்லினம் மிகா இடங்களில் பொருந்தாதவற்றை தேர்ந்தது. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தை அடுத்து வல்லினம் மிகாதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ கூற்றே தவறு. அதாவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தை அடுத்து வல்லினம் மிகும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஆன்சர். ஏன்னா நமக்கு ஒரே ஒரு பொருந்தாத மட்டும் தான் இருக்குது. இதுதான். மீதி எல்லாமே கட்டு. எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது சரி, வினைத்தொகையை அடுத்து வல்லினம் மிகாது சரி, உண்மை தொகையில் வல்லினம் மிகாது சரி, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும். அடுத்து 75வது கேள்வி பாருங்க. 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் 14 சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுபவர் யார்? 63 நாயன்மார்களில் ஒருவராக இருக்காரு, 14 சித்தர்களில் ஒருவராக இருக்காரு. யாருன்னா ஆப்ஷன் டி திருமூலர் தான் இருக்கு சரியான பதில். அடுத்து 76 நமனில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஸோ நமனில்லை சொல்ல பிரிச்செழுத நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆப்ஷன் டி நமன் கூட்டல் இல்லை தான் இதற்கு சரியான பதில். அடுத்து 77வது கேள்வி பாருங்க. படமாடா கோயில் என்பதன் பொருள். பட மாடா கோயில் என்பதன் பொருள்னா படங்கள் அமைந்த மாடங்கள் உடைய கோவில். படங்கள் அமைந்த மாடங்கள் உடைய கோவில் தான் இதற்கு சரியான பதில். 78 பாருங்க. மனிதர்கள்
தம் டேஸ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். மனிதர்கள் தம் டேஸ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தனது ஐம்பொறிகளை, ஓகேங்களா, மீதுக்கெல்லாம் ஐந்திணைகள்லாம் என்னென்ன இடத்த சொல்கிறது, உயர்திணைகள் அந்த மாதிரி சொல்கிறது. நாற்றிசைகள்னால் எதை சொல்கிறது, 4 திசைகளை சொல்கிறது. அறுசுவைகள்னா டேஸ்ட்டை சொல்கிறது. ஐம்பொறிகள்னா தான் என்ன, நம்மளுடைய 5 பொறிகள், மனிதனோட 5 பொறிகளை தான் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். அடுத்து 79வது கேள்வி பாருங்க. கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்யான ஒளியே பராபரமே. கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்யான ஒளியே பராபரமே. இப்பாடல் வரிகளை பாடியவர் யாருன்னா ஆப்ஷன் சி, குணகுடி மஸ்தான் சாஹிபு தான் இதற்கு சரியான பதில். அடுத்து 80வது கேள்வி பாருங்க. அயோத்திதாசர் சித்த மருத்துவமனை எங்கு அமைந்துள்ளது? அயோத்திதாசரோட சித்த மருத்துவமனை எங்கு அமைந்துள்ளதுன்னா ஆப்ஷன் பி, சென்னை தாம்பரம். ஓகே, தாம்பரம் சானிட்டோரியம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல அமைந்திருக்கு. இவர் எங்கே பிறந்திருப்பாருன்னா சென்னையில் உள்ள 1000 விளக்கு தொகுதியில் தான் பிறந்திருப்பார். அடுத்து 81வது கேள்வி. அயோத்திதாசர் திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை எந்த வருடம் தோற்றுவித்தார்? அயோத்திதாசர் திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை எந்த வருடம் தோற்றுவித்தார்னா ஆப்ஷன் பி, 1892 தான் இதற்கு சரியான பதில். அடுத்து 82வது கேள்வி பாருங்க. அயோத்திதாசர் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது எது? அயோத்திதாசர் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. ஆழ்ந்த படிப்பு, இதழியல் பட்டறிவு, வெளிநாட்டு பயணம், மொழி புலமை. இதில் எது ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, ஆழ்ந்த படிப்பு தான் இதற்கு சரியான பதில். 83வது கேள்வி பாருங்க. கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. கல்வியோடு டேஸ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர், கல்வியோடு கைத்தொழில் ஒன்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். கைத்தொழில் ஒன்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்ம அயோத்திதாசன் அவர்களின் கருத்து. 84. மனித எந்திரம் என்னும் சிறுகதை வெளியான இதழின் பெயர் என்ன? மனித எந்திரம் என்னும் சிறுகதை வெளியான இதழின் பெயர் என்னன்னா ஆப்ஷன் டி, சி, மணிக்கொடி என்பதுதான் இதற்கு சரியான பதில். 85வது கேள்வி பாருங்க. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எது? முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுனா ஆப்ஷன் டி, மோனை தான் இதற்கு சரியான பதில். இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுனா எதுகை, இரண்டாம் எழுத்து. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. 87. ஆண்மையின் கூர்மை எது? ஆண்மையின் கூர்மை பரியருக்கு உதவுதலா, பகைவருக்கு உதவுதலா, நண்பனுக்கு உதவுதலா, உறவினருக்கு உதவுதலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியை பார்த்தா எல்லாரும் பரியருக்கு உதவுதல்னு போடுவோம். இல்லை, ஆப்ஷன் பி, பகைவருக்கு உதவுதல் தான் இதற்கு சரியான பதில். அடுத்து 88வது கேள்வி. வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும். வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும். இன்பம், தூக்கம், ஊக்கம், ஏக்கம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எது ஆன்சர்னா ஆப்ஷன் சி, ஊக்கம், முயற்சி, தன்னம்பிக்கை, அதை கைவிடாமல் வாழ வேண்டும். அடுத்து 89. ஊராண்மை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஊராண்மை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுக ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் தப்பு பண்ணுவோம். ஸோ அந்த தப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஊராண்மை பிரிச்செழுத நமக்கு எப்படி கிடைக்கும்? ஊர் கூட்டல் ஆண்மை. ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான பதில். அடுத்து 90வது கேள்வி பாருங்க. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யாருன்னா ஆப்ஷன் பி, அம்பேத்கர் தான் இதற்கு சரியான பதில். ஜவஹர்லால் நேரு அவர்கள் யாரு? இந்தியாவின் முதல் பிரதமர். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. 91. பூனா ஒப்பந்தம் டேஸ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. பூனா ஒப்பந்தம் டேஸ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. சொத்துரிமையா, பேச்சுரிமையா, எழுத்துரிமை, இரட்டை வாக்குரிமையான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, இரட்டை வாக்குரிமை தான் இதற்கு சரியான பதில். 92வது கேள்வி பாருங்க. சமத்துவ சமுதாயம் அமைக்கும் நோக்கில் அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம். சமத்துவ சமுதாயம் அமைக்கும் நோக்கில் அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் எதுனா ஆப்ஷன் ஏ, சமாஜ் சமாத சங்கம். சமாஜ் சமாத சங்கம். ஓகேங்களா? 93வது கேள்வி. அம்பேத்கர் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு எந்த விருது அவருக்கு வழங்கியது? அம்பேத்கர் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு அவருக்கு எந்த விருது வழங்கியதுன்னா ஆப்ஷன் பி, பாரத ரத்னா விருது வழங்கியது. எந்த வருடம் பார்த்தோம்? 1990. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. 94. பால் மனம் என்னும் கதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பால் மனம்
என்னும் கதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, மீதம் இருக்கும் சொற்கள். மீதம் இருக்கும் சொற்களை தான் பால்மனம் என்ற கதை வந்து இடம்பெற்று இருக்கிறது. 95வது கேள்வி பாருங்க. ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது. ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவதுனா என்ன அணினா? ஆப்ஷன் பி, இரட்டுற மொழிதல் அணி. ஆப்ஷன் பி, இரட்டுற மொழிதல் அணி தான் இதுக்கு சரியான பதில். அடுத்த கேள்வி பாருங்க. பொறுத்துக. 96. குறிக்கோள் அப்ஜெக்டிவ் சரி 1. நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் சரி 2. வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இதுவும் நேராக இருக்கு சரி 3. இரட்டை வாக்குரிமைனா டபுள் ஓட்டிங் இதுவும் சரி 4. அப்போ 1, 2, 3, 4 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் ஏ இதுதான் சரியான பதில். 97வது கேள்வி பாருங்க. ராஜலட்சுமியின் தமிழ்நாடு அரசு விருது பெற்ற நூல் எது? ராஜலட்சுமியின் தமிழ்நாடு அரசு விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, அன்னை பூமி தான் இதற்கு சரியான பதில். அடுத்து 98. ராஜலட்சுமிக்கு எந்த பல்கலைக்கழகம் தமிழன்னை விருதை வழங்கியது? ராஜலட்சுமிக்கு எந்த பல்கலைக்கழகம் தமிழன்னை விருதை வழங்கியதுனா? ஆப்ஷன் பி, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தான் வழங்கியிருக்கும். 99. புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல். புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, புத்தரும் அவரின் தம்மமும். இதுதான் அந்த நூலோட பேர். யாரு? புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல். 100வது கேள்வி பாருங்க. அம்பேத்கர் 1923ஆம் ஆண்டு எதன் ஆராய்ச்சிக்காக முனைவர் பட்டம் பெற்றார்? அம்பேத்கர் 1923ஆம் ஆண்டு எதன் ஆராய்ச்சிக்காக முனைவர் பட்டம் பெற்றார்னா? ஆப்ஷன் சி, ரூபாய் பற்றிய பிரச்சனை. என்னது? ரூபாய் பற்றிய பிரச்சனை என்ற ஆராய்ச்சிக்காக தான் முனைவர் பட்டம் பெற்றிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னதுன்னா 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் 7, 8, 9 முக்கியமான 100 கேள்விகளை பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது மூன் அகாடமி. நன்றி, வணக்கம்.